ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 to 40 தான் இன்னைக்கு இப்படியில பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் இந்த மான்வாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனிமையை பார்த்து ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 1 போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனும் லைட்டாக இப்போ அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கவும், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து மொத்த கிளாஸுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. நான் எங்கே இருக்கேன், இதெல்லாம் என்னோட கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி யாரோ ஒரு ஆள் பக்கத்தில் கூப்பிடுற மாதிரி இருக்கவும், யாரது அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் பார்த்து அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, மிஸ் பிரெண்ட்னி உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது பிரெண்ட்னியா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும், அவங்களே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, பிளேயர் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறத மறந்துட்டு நீ கிளாஸில் சத்தம் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்னது இவங்க தான் என்னோட டீச்சரா அப்படின்னு நம்ம ஹீரோவை இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், அவங்களும் நம்ம ஹீரோட காதை பிடிச்சி, நீ மட்டும் தான் என்னோட கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு மேக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா, ஒழுங்கா போர்டில் போய் அந்த சம்ம சால்வ் பண்ண அப்படின்னு கத்தப்போம். நம்ம ஹீரோ சாக் பீஸை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ மேல மிஸ் பென்ட்னி ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கவும், மிஸ் பென்ட்னியும் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் கண்டிப்பா உன்னால இப்ப சால்வ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் வீட்டுக்கு போய் இந்த ப்ராப்ளம் நீ முடிச்சுட்டு தான் வரணும், நாளைக்கு நம்மளோட கிளாஸ் முடியறது காட்டியும் இதுக்கான ஆன்சரை நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே, அவனுக்கு 3 நாள் 3 நைட் டைம் கொடுத்தா கூட இந்த முட்டாளால கண்டிப்பா இந்த கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சில பேரும், மேக்ஸ் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், கண்டிப்பா பிளேயர் மாதிரி ஒரு முட்டாளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் கத்தப்போம். நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் நிறைய பேர் நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஹீரோ அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ லைட்டா வில்லத்தனமா சிரிச்சுட்டு இப்ப சாக் பீஸ் எடுத்துட்டு போர்டு கிட்ட போக்கப்போம். மிஸ் பென்ட்லியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப போர்டுல போயிட்டு அதுக்கான ஆன்சரை போய் எழுதவும், இதை பார்த்துட்டு மிஸ் பென்ட்லியே ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவ்வளவு கஷ்டமான சமக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணா அப்படின்னு ஷாக்ல இருக்கு. நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லியை பார்த்து, இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோ கரெக்டா ஆன்சர் எழுதின ஷாக்லயே மிஸ் பென்ட்லியும் ஓகே அப்படின்னு சொல்லப்போம். நம்ம ஹீரோமே இப்ப கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்புறோம். இப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாரும், அந்த பிளேயர் முட்டாள் கண்டிப்பா போர்டுல தப்பான நம்பர் ஏதோ அடிச்சு விட்டு போயிருக்கான் அப்படின்னு, இதோட ஆன்சர் தப்பு தானே அப்படின்னு எல்லாருமே கேட்கவும், மிஸ் பென்ட்லி அதை பார்த்துட்டு பிளேயரோட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினோட ஆன்சரை சால்வ் பண்றதுக்கு மிஸ் பென்ட்லிக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கும். பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அதை சால்வ் பண்ண அதை பார்த்துட்டு தான் மிஸ் பென்ட்லியே ஷாக் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ல இருக்கிற கஷ்டமே அந்த கொஸ்டினோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவனோட பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிச்சு பார்க்கறான். ஆக்சுவலா நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், என்னோட பேரு ஜீன் லியூ, நான் மேக்ஸ் நம்பின ஒரு சாதாரண மேக்ஸ் டீச்சர். என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நான் ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி டீச் பண்ணதுனால அடுத்த வருஷம் அவார்டு வின்னரா நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்படிதான் ஒரு எக்ஸாம் ஹால்ல நான் இன்விஜிலேட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணை முழிச்சு பாக்குறப்ப நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா இது எல்லாமே சயின்ஸ் கிடையாது, நியூட்டனோட லா எல்லாமே ஃபேக் ஆயிடுச்சு. அச்சச்சோ அப்ப நான் இங்க மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஆக்சுவலா நம்ம ஹீரோ பிளேயர் அப்படிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல் பையனோட உடம்புக்குள்ள வந்திருக்கான். அண்ட் இவனுக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. அப்புறம் கிளாஸ்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு முட்டாள். அண்ட் நம்ம ஹீரோ நோட் பண்ண வரைக்கும் இந்த வேர்ல்டுல மேக்ஸுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் மேக்ஸோட நாலேஜ் இங்க இருக்க எல்லாருக்குமே கம்மியா தான் இருக்கு. ஈவன் எலிமெண்டரி ஸ்கூல் பையன் கூட இவங்க சால்வ் பண்றதுக்கான சம்மோட ஆன்சர் டைரக்டா கொடுத்துருவாங்க. பட் இவங்க ரொம்ப மோசமா 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, எதுக்காக நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிறது மட்டும். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இந்த வேர்ல்டுல மேக்ஸோட நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால இப்ப நான் தான் மேக்ஸ்ல டாப்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவை வேகமா வந்து ஒரு பொண்ணு தெரியாம மோதிடுறான். இப்ப 2 பேருமே மோதிக்கிட்டு பயங்கரமா கீழே விழுகவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல தூரமா போ, என்னை எப்படி பார்க்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெட்டி உதைக்கவும், நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்காம கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும், அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா கோவப்படவும், உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆக, உன்னை எப்படி மறக்க முடியும், இந்த ஸ்கூலோட ஓப்பன் செரமோனிலையும் நீ இதே மாதிரி பொசிஷன்ல தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த, அப்படி யாரை முட்டாளாக்க பாக்குற, கண்டிப்பா உன்னை இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து எங்கேயும் இப்ப தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் எஸ்கியூஸ் மீ நீங்க இந்த சுச்சுவேஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லவும், போதும் கதையை நிறுத்து அப்படின்னு அந்த பொண்ணு ஃபயர் எலமெண்டோ மேஜிக் அப்படின்னு அந்த பொண்ணுமே ஒரு ஹேண்ட் சைனை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு என்ன மேஜிக்கா, என்ன இந்த பொண்ணு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு, அதுவும் நான் மேஜிக்னு சொன்னா பயந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போல இருக்கேன். இந்த வேர்ல்டுல எலிமெண்டரி ஸ்கூல் ஒன்றும் படிக்கல, நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு டக்குன்னு ஃபயர் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும், என்னது இது ஃபயர், எப்படி அந்த பொண்ணு இப்போ நெருப்பை உருவாக்குனுச்சு, ஏதாவது லைட் வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், அச்சோ இது உண்மையிலே மேஜிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கவும், அந்த பொண்ணு ஃபயர் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அப்படி இந்த சாப்டர் 1 முடியுது.
அண்ட் இப்போ சாப்டர் 2 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அச்சச்சோ ஒரு ஃபயர் பால் அட்டாக் எப்படி டாச் பண்ணணும்னு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையேப்பா அப்படி நம்ம ஹீரோ இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து முதுக பெண் பண்ணி உங்ககிட்ட கடுமையா நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன அப்படின்னு ஷாக் ஆகவும் நம்ம ஹீரோ கிடைச்சது தான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நம்ம ஹீரோ டக்குன்னு அதுல இருந்து ஓடி பார்ப்போம் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு அந்த பொண்ணுமே லைட்டா கோவப்படும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுல அப்படி என்னதான் நடக்குது சயின்ஸையும் தாண்டி மேஜிக்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகிறான் இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ தலை இப்ப பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது இதோட வலி பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட மெமரிஸ்ல ஒரு சின்ன பையன் அப்பா அப்பா அப்படின்னு கண் கலகிட்டு இருக்கான் அண்ட் இவங்க அப்பாவும் போர்ல ஃபைட் பண்ணி இவங்க கண்ட்ரிக்காக இறந்து போயிருக்காங்க இந்த பையனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மா தான் இவனை தனியால இருந்து வளர்த்துருக்காங்க அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ இவ நோபல் ஃபேமிலி சேர்ந்தவ தானே அப்படின்னு கேட்கவும் அதுக்கு இன்னொரு லேடியும் இல்ல இவ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்பவே போவர் ஆயிட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கே இப்ப கஷ்டப்படுறாங்க அந்த அம்மா வேலைக்கு போய் தான் இப்ப அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த சின்ன பையனும் அம்மா எனக்கு டோனஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லப்போம் இதுக்கப்புறம் தான் நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பா உன்னாலே பெரிய ஆளா வர முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவன் மேல பெருசா நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்ப நீ கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படி ஃபியூச்சர்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீ மேஜிக் கத்துக்கோ அப்படின்னு அந்த சின்ன பையனை பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பா எங்க அப்பாவோட வீட்டை திருப்பி வாங்குவேன் நான் மேஜிக் கத்துப்பேன் அப்படின்னு மேஜிக் கத்துக்க ட்ரை பண்ண பட் அவனுக்கு எந்த மேஜிக் டேலண்ட்டுமே இல்லை அவன் என்னதான் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் பட் அவனால ஒரு தீப்பெட்டி சைஸ் கூட ஃப்ளேமை உருவாக்க முடியல அதனாலே அவன் கிளாஸ்மேட் எல்லாருமே சும்மா பேருக்கு தான் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் பட் எங்க வீட்டு சர்வெண்ட் கூட இவனோட நல்லா மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க இவன் உண்மையிலே டேலண்ட் இல்லாதவன் இவன் முட்டாள் அப்படின்னு எல்லாருமே அந்த சின்ன பையனை போட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க அண்ட் இது கேட்ட அந்த சின்ன பையன் அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் உண்மையிலே ஒரு குப்பை தான் அப்படின்னு அவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த சின்ன பையனோட பாஸ்ட் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கவும் பிளேயர் உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கவும் நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் ஜாஸ்மின் தான் வந்திருக்கா அவள் நம்ம ஹீரோவை பார்த்து நமக்கு இப்ப மேஜிக் தியரி கிளாஸ் இருக்கு வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுக்க நம்ம ஹீரோவும் உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப மேஜிக் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போயிருக்கான் நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ்ல போய் உட்கார இந்த வேர்ல்டு மொத்தம் ரெண்டா செப்பரேட் ஆயிருக்கு ஒன்னு மேஜிக் யூஸ் பண்றவங்க இன்னொன்னு சாதாரண காமனர்ஸ் இதெல்லாமே அவங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் செப்பரேட் ஆயிருக்கு இப்படி நம்ம ஹீரோ இந்த வேர்ல்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மேஜிக் பத்தி தியரிக்கல சொல்லி கொடுக்குறவரும் இந்த வேர்ல்டுல மொத்தம் 4 டைப்பான மேஜிக் இருக்கு அது ஃபயர் மேஜிக் வின் மேஜிக் அப்புறம் எர்த் மேஜிக் கூடவே வாட்டர் அப்படின்னு மொத்தம் 4 டைப்பான மேஜிக் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெல்ஸ் மூலமா ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்படியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் அப்படியே முடியுது ஒரு வழியா இப்ப கிளாஸ் முடிஞ்சுது இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு பார்ப்போம் அப்போ டீச்சர் அவங்க டெஸ்ட் புக்கெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லப்போம் எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டு கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய் சைலண்டாக நிற்கவும் அதுக்கு அவரும் பிளேயர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அவரை பார்த்து மேஜிக் டேலண்ட் இல்லாமல் ஒரு பர்சனால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இதை என்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் பண்ணுதான் அது முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போம் இதோ போடுறா யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பாத்தியா இல்லையா மேஜிக் டேலண்ட் பயங்கரமா உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டு கலாச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட தோல் மேலே யாரோ ஒரு ஆள் வந்து கை வைக்கிறாங்க அவனை நம்ம ஹீரோவை பார்த்து நீ இந்த காலேஜ்ல கிராஜுவேட் ஆகலினாலும் பரவாயில்ல எங்க அப்பாவோட எஸ்டேட் எனக்கு வந்துச்சுன்னா அதுல பாதி உனக்கு தான் என் தட்டுல ஒரு பிஸ்கெட் கடந்தா கூட அதுல உனக்கு பாதி எனக்கு பாதி தான் அப்படின்னு யாரா அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒம்பு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோவை கலாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அவங்க எல்லாருமே அனுப்புறான் நம்ம ஹீரோக்கு இன்னும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ சின்ன பையனோட ஃபிளாஷ்பேக்ல பார்த்தப்ப தான் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவன் மட்டும் தான் அப்புறம் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு மெமரிஸ்ல இருக்கு அவனுமே நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் பிளேயர் அப்படின்னு கிளம்புறான் நம்ம ஹீரோ உனக்கு பாய் சொல்லிட்டு இருக்க ஜாஸ்மின் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோவும் ஜாஸ்மின் உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மினும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல பட் ஜாஸ்மினுக்கு பிளேயர் மேல ஏதோ அட்டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நோட் பண்றோம் இப்ப ஜாஸ்மின் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மிஸ் பென்ட்லி ஒன்னு ஸ்டாஃப் ரூமுக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப அவளும் அங்க இருந்து கிளம்புறா ரொம்ப வித்தியாசமான பொண்ணு அவ இன்னைக்கு அவளை நான் நிறைய வாட்டி பார்த்தேன் அவ ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றேன் பட் என்னன்னு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுல எனக்கு மேஜிக் டேலண்ட் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து எதுக்கும் ஒரு வாட்டி எனக்கு மேஜிக் வருமா வராதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹேண்ட் சைன்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபயர் பால் அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ஒர்க் ஆகல அப்பனா இது உண்மைதானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம ஹீரோட கையில இருந்து பயங்கரமா புகை வருது ஆனா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கையை ஓபன் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோட கையில இருந்து மேஜிக்கல் ஃப்ளேம் வருது நம்ம ஹீரோ இப்ப ஃபயர் பால் கிரியேட் பண்ணிருக்கான் எப்படி எனக்கு மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆனா இதுக்கு சாத்தியமே இல்ல என்னோட பாடிக்கு எந்த மேஜிக் டேலண்ட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிட்டு பட் அதெல்லாம் கண்டுக்காம ஐயா ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பாலை வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன பையனாயிட்டு அந்த ஃபயர் பாலை வச்சு ஜாலியா நம்ம ஹீரோ விளையாடிக்கிட்டு இருக்கப்போ அண்ட் அப்பதான் திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது மிஸ் பென்ட்லி கிளாஸ் முடிச்சானே மீட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு டோரை நாட் பண்ணிட்டு உள்ள வரலாமா அப்படின்னு கேட்க மிஸ் பென்ட்லியும் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்துட்டு மிஸ்ஸை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறான்
ஹீரோ பார்த்து சொல்ல மிஸ் பென்ட்லி இருக்கிற பொசிஷனை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா வைக்கப்படுறோம். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே எதுக்காக மிஸ் பென்ட்லியை மீட் பண்ண வர சொல்லி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்த்து பிளேயர் இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போய் எங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை மேக்ஸ் சம்பந்தமா தான் கூப்பிட்டுருக்கவும் நம்ம ஹீரோமை இப்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகுறான். அவங்களும் நம்ம ஹீரோக்கு ஒரு சம்ம கொடுத்துட்டு நீ இதை வேகமா சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன், அதுக்காட்டி சால்வ் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் பட் நம்ம ஹீரோ அந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு இதோட ஆன்சர் 3160 அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து நீ என்ன சொன்னான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ இதோட ஆன்சர் 3160 அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வேகமா ஓடி வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோ மேல கை வச்சுட்டு ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, நானே இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அட இவ்வளவு சிம்பிளான சம்ம இந்த வேர்டுல ஒரு நாள் சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து இது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும் ஓ அப்படியா அப்படின்னு மிஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இந்த சம்ம எப்படி நீ டக்குன்னு சால்வ் பண்ணு எனக்கு சொல்லி கொடு, அதை கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கியூட்டா கேட்கறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப லைட்டா வைக்கப்படுறான். அப்ப மிஸ் பென்ட்லியும் டக்குன்னு எனக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்கவும் இப்ப நம்ம ஹீரோவா உங்க பேட்டர்னை பார்த்துட்டு உங்களுக்கு நான் இப்ப சீக்வன்ஷியல் அடிஷன் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டுல மேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் எல்லா பேட்டர்னுமே ரொம்ப தப்பா இருக்கு அண்ட் இதுல வேற ஆன்சர் கூட தப்பா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேட்டர்னையும் மாத்தி ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லிக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவங்களுக்கு நிறைய கால்குலேஷன்லாம் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பைனாமியல் பண்ண என்ன வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியும் கையை தூக்கிட்டு அதோட ஆன்சர் 39 அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் சாரி அதோட ஆன்சர் தப்பு உட்காருங்க அப்படின்னு சொல்ல அதை நினைச்சு மிஸ் பென்ட்லியும் லைட்டா வருத்தப்படுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோவா அவங்களுக்கு மேக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ போன வேர்ல்டு ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூடவே அவனுக்கு மேக்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மேக்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்படியே நம்ம ஹீரோவும் இப்படிதான் குயிக்கா சால்வ் பண்ணணும் அப்படின்னு மிஸ் பென்ட்லிக்கு சொல்லி கொடுக்க மிஸ் பென்ட்லியும் அவ்வளவுதானா அப்படின்னு ஷாக் ஆகி பிளேயர் நீ உண்மையிலே ஜீனியஸ் பா, நீ எனக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஆனா எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா யாரால இது ஈஸியா சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியுமே இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோமே ஒரு ஃபார்முலாவை எடுத்து கொடுத்துட்டு இதுதான் இருக்கிறதுல ஈஸியான ஃபார்முலா காஸோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃபார்முலாவை கொடுக்க மிஸ் பென்ட்லி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணவும் இப்போ அவங்களோட ஆன்சர் டக்குன்னு ஈஸியாவே வந்துருது. இப்போ அவங்களும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு பிளேயர் நீ உண்மையிலே ஜீனியஸ் தான், நீ இதே மாதிரி மேக்ஸை ஃபியூச்சரிஸ்டிக்கா படிக்கணும் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு நீ உண்மையிலே ஜீனியஸ் பா அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி அப்படின்னு கத்த அண்ட் அப்பதான் மிஸ் பென்ட்லியை நோட் பண்றாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கும் சாரி கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு உண்மையிலே மேக்ஸ்ல ரொம்ப டேலண்ட் அதிகமா இருக்கு, அப்புறம் நீ இந்த வேர்ல்டோட மேக்ஸையே மாத்த போற, அப்புறம் பிளேயர் உனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஆகணும் அப்படிதானே ஆசை அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே என்ன கொடுமை இது அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ என்ன முட்டாளா, உனக்கு மேக்ஸ்ல மிகப்பெரிய டேலண்ட் இருக்கு, அப்புறம் உனக்கே தெரியும் உனக்கு மேஜிக் சுத்தமா வராது, சோ நீ ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு மிஸ் சொல்லலாம். பட் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு மிஸ் பென்ட்லி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகிறத விட ஒரு மெஜிஷியன் ஆக தான் ஆசை, அப்புறம் நான் அதை கண்டிப்பா மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். இதை கேட்டு மிஸ் பென்ட்லியும் பிளேயர் நீ இப்ப பண்றது ஒரு முட்டாள்தனம் தான், பட் உன் கான்ஃபிடன்ஸை நான் பாராட்டுறேன், அப்புறம் நம்ம காலேஜ்ல இப்போ ஒரு அகாடமிக் டெஸ்ட் நடக்க போகுது, இன்கேஸ் நீ இந்த அகாடமிக் டெஸ்ட்ல பாஸ் ஆகலைன்னா உன்னை இந்த காலேஜ் விட்டு அனுப்பிடுவாங்க, அப்படி உனக்கு உண்மையிலே மெஜிஷியன் ஆகணும்னா நீ முதல்ல அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணு மிஸ் பென்ட்லி சொல்லவும் நம்ம ஹீரோமே அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த கேலண்டர் எடுத்துக்கோ, கரெக்டா 30ஆம் தேதிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு கரெக்டா ஒரு மாசம் டைம் தரேன், நீ நம்ம அகாடமிக்ல நடக்கிற அந்த மேஜிக் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நான் அதுக்கு உன்னை மேத்தமெட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் பிளேயர் என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அங்கேருந்து போக என் கூடவே டீலா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறப்ப மிஸ் பென்ட்லி என்கிட்ட மேஜிக் டேலண்ட் இல்ல அப்படின்னு தான் அந்த டீல போட்டாங்க, அவங்கள வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சரி இவங்கள பத்தி யோசிச்சு டைம் யூஸ் பண்றதுக்கு போய் மேஜிக் படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க வழக்க போலதான் திருப்பி நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணை வந்து மோதிடுறான். அந்த பொண்ணு இப்ப நம்ம ஹீரோ மேல மோதி கீழே விழுக்கவும் நம்ம ஹீரோ இப்ப கீழே விழுக்கிறப்ப யோசிக்கிறான் இது பழகின மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க அதே பொண்ணு தான் திருப்பி வந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டான், உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த பொண்ணு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ இந்த வாட்டியும் தப்பிச்சிடறான். அந்த பைத்தியக்காரனை திருப்பி தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். எப்பா இந்த ராட்சசி கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்ப வீட்டுக்கு போறோம். அண்ட் நம்ம ஹீரோ மேல மோதின பொண்ணோட பேரும் இசபெலா சென்பாய் அப்படின்னு மிஸ் பென்ட்லி கூப்பிடறப்பதான் நம்ம காமிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு மிஸ் பென்ட்லியை தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அண்ட் அவளுக்கும் மிஸ் பென்ட்லி மாதிரி மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டெய்லியுமே மிஸ் பென்ட்லி கூட உட்காந்து தான் நிறைய சம்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட கத்துக்கிட்ட சம் எல்லாத்தையுமே இசபெலா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா, எப்படி ஒரு புது சமையை கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மிஸ் பென்ட்லியும் நீ பாராட்டுறதா தான் என்ன பாராட்டினா பார்த்தாது, எது கிரியேட் பண்ண பிளேயரை தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லலாம். யார் அந்த பிளேயர் அப்படின்னு இசபெலா கேட்கவும் அதுக்கு மிஸ் பென்ட்லியும் அந்த பையன் தான் எனக்கு மேக்ஸ்ல நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட நடந்த எல்லா கதையுமே சொல்லவும் இசபெலாவே நான் அந்த பையனை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக அடுத்த நாள் நம்ம ஹீரோட கிளாஸ் ரூமுக்கு தான் வரா.
நம்ம ஹீரோட கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இங்க யார் பிளேயர் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வரத்தை பார்த்துட்டு டக்குன்னு பெஞ்ச் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோவும் நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவனும் பிளேயர் இப்ப வெளில போயிருக்கான், அவன் வந்தோடனே சொல்றான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இசபேலாவும் ஓ வெளில போயிட்டானா சரி அவன் கிளாஸுக்கு வந்தோடனே நான் அவனை மீட் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்ல அவன் கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே அவளை சமாளிச்சு அனுப்புறான். இப்ப நம்ம ஹீரோவும் அவ போயிட்டாளா அப்படின்னு வந்து பாக்குவோம். இப்ப நம்ம ஹீரோட மொத்த கிளாஸுமே இப்ப நம்ம ஹீரோவை தான் பாக்குறாங்க. எல்லாரும் ஏன் அப்படி என்ன பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குவோம். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து என்கிட்ட உண்மையை மறைக்காத, உனக்கும் இசபேலா சென்பேக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ இசபேலாவா, அந்த பொண்ணோட பேரு இசபேலாவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்பதான் அந்த பொண்ணோட பேரு தெரியும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பிளேயர் உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாதுல அப்படின்னு கேட்கவும் அட அவனா எல்லாருமே ஹாரர் படத்துல வரா மாதிரி ஆளாளுக்கு எஃபர்ட் போட்டு பயங்கர பெருசா மாறிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 6 போலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து இசபெலா அப்படிங்கிற பொண்ணும் நம்ம ஹீரோவை கிளாஸ்ல வந்து கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட மொத்த கிளாஸும் இப்போ நம்ம ஹீரோ தான் பாக்குது. ஏன் இப்படி எல்லாருமே என்ன பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து கேட்கவும் அதுக்கு அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து என்கிட்ட உண்மையை மறைக்காத, உனக்கும் இசபெலா சென்பேக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓ இசபெலாவா, அந்த பொண்ணோட பேரு இசபெலாவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்பதான் அந்த பொண்ணோட பேரு தெரியும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பிளேயர் உண்மையை சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாதுல அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு உண்மையிலே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு இசபேலாவோட ஆட்கள் இந்த காலேஜ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா, நீ இசபேலா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா ஒன்னும் சும்மா விட மாட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ இதை கேட்டு நார்மலா விடவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல, நீ திருப்பி முட்டாள்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ட் இசபேலா சென்பேயோட அப்பா தான் நம்ம சிட்டியோட லார்டு அப்படின்னு சொல்லவும் இப்படி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கவும் நீ எப்படி என்னோட சிஸ்டர் இசபேலா கிட்ட பிரச்சனை பண்ணலாம், நீ இந்த அகாடமிக்ல இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இப்பயே நல்லா யோசிச்சுக்கோ, பட் எப்படியா இருந்தாலும் நீ இந்த அகாடமி விட்டு போக தான் போற, ஏன்னா மேட்ச்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு சாதாரண குப்பை தான் நீ, உன்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு அவனுமே ஃபைட் பண்றதுக்காக ரெடியாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இதை கேட்டுட்டு என்னதான் கோவம் வந்தாலும் பட் அவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஈவன் இந்த அகாடமியில படிச்சு மேட்ச் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னாலும் பட் ஒரு நல்ல மேத்தமெட்டிஷியன் ஆகலாம். ஆனா இந்த எஸ்டி டோனஸ் அகாடமியில கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே கண்டிப்பா ஒரு மெஜிஷியனா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அகாடமியோட செகண்ட் இயர்லயே மேஜிக் யூஸ் பண்ண முடியாம இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அகாடமி விட்டு வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லவும் இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அப்படா இந்த மேஜிக் டெஸ்ட் தான், நான் இந்த அகாடமியில படிக்கணுமா இல்ல வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ண போகுது. ஓ அதனாலதான் மிஸ் பென்ட்லி என்ன மேஜிக் டெஸ்ட்ல பாஸ் ஆக சொன்னாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவனும் பெஞ்சில வேகமா குத்திட்டு நான் இப்போ உனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அவனை நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இப்போ அவனை முறைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவனும் டக்குன்னு நம்ம ஹீரோட சட்டையை பிடிக்கவும் அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் உனக்கு அவன் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கவும் அப்ப நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவனோ டோபி இது உன்னோட பிரச்சனை இல்ல, ஒழுங்கா இங்க விலகிடு அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பிளேயர் என்னோட ஃப்ரெண்டு, இப்போ அவனுக்கு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பயங்கர கோவமா பாத்துக்கிட்டு இருக்கவும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவனும் டோபி கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எங்க இருந்து கிளம்புறான். போறப்பே அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து எப்படியா இருந்தாலும் இந்த அகாடமி விட்டு இந்த வருஷம் போக தான் போற, அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பும். நம்ம ஹீரோவும் டோபியை பார்த்து நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், ஈவன் பெரிய பிரச்சனை வந்தா கூட இவன் என் கூட நிக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து இதே மாதிரி இசபெலா என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாலும் என் கூட நிப்பியா நண்பா அப்படின்னு கேட்கவும் நான் இங்கதான் நிப்பேன், பட் உனக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டேன், அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அட இப்படி மொத்தமா கவுத்துட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்படி பொண்ணுங்களை பார்த்தாலே மாறிடுறாங்க தாசனா அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப பயங்கரமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணா இந்த அகாடமியோட மேஜிக் டெஸ்ட் இப்ப நடக்க ஆரம்பிக்குது. அங்க ஆண்டனி சாரும் அண்ட் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறவங்களை இந்த அகாடமி விட்டு வெளில அனுப்பிடுவோம், நாங்க கொடுத்துருக்கிற டார்கெட்ல உங்க ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேமை ஸ்டார்ட் பண்ணவும் இப்ப இந்த டெஸ்டோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பட்டுங்கிறவனும் ஃபர்ஸ்டா வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணவும் அவனோட ஹேண்ட் சைட்லாம் யூஸ் பண்ணி இப்ப கரெக்டா ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி கரெக்டா அவனோட டார்கெட்டை பார்த்து ஷூட் பண்ணவும் பட் நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு ஆண்டனி சார்னு சொல்றாரு. இப்படியே கொஞ்சமா நிறைய பேர் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி எல்லாருமே பாஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம டோபியோட டர்ன் வரவும் இப்ப சுத்தி இருக்க எல்லாமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவும் அவனுமே எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நல்லா பிரீத்திங் பண்ணிட்டு ஃபயர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குட்டியா இருக்கிற ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி அவனை எப்படியே கஷ்டப்பட்டு கரெக்டா அவனோட டார்கெட்ல அட்டாக் பண்ணிடுறான். இப்ப ஆண்டனி சார் டோபி பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லவும் அவனுமே இப்ப பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கவும் இப்ப ஆண்டனி சார் அடுத்தது யாரு அப்படின்னு லிஸ்ட்ல பார்க்கவும் அதுல நம்ம ஹீரோட பேர் இருக்கவும் பிளேயரால ஃபயர் பாலையை கிரியேட் பண்ண முடியாது, அப்புறம் எப்படி டார்கெட்டை ஷூட் பண்ணுவான், உண்மையிலேயே அவன் மனசை கஷ்டப்படுத்த வேணாம், பிளேயரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சாரோ உங்களுக்கான செகண்ட் இயருக்கான அகாடமியோட மேஜிக் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பட்டுங்கிற பையனும் மிஸ்டர் ஆண்டோனி சார் நீங்க ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பிளேயருக்கு டெஸ்ட் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து கை காமிக்கவும் இப்ப ஆண்டோனி சார் எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் நீ போய் இப்ப டெஸ்ட் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு பார்ப்போம். எல்லாருமே நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சில பொண்ணுங்களும் மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாத
ஒரு முட்டாள் இப்ப டெஸ்ட் அட்டன் பண்றானா வா அவனை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொண்ணுங்க வேகமா வந்துகிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு மிஸ் பென்ட்லியும் பிளேயர் டெஸ்ட் அட்டன் பண்ண போறானா அவ என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி இப்ப நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ போறப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி அனுப்பவும் நம்ம ஹீரோவோ நான் கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு பட்டுங்கிறவனும் ஆமா இப்ப அவன் என்ன சொன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக போறானா என்ன இந்த முட்டாள் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிஸ் பென்ட்லியும் இப்ப என்ன பண்ண போறான் பிளேயர் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆண்டனி சாரும் பிளேயர் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ இப்ப ஃபர்ஸ்ட் அவனோட டார்கெட்டை நல்லா பாத்துக்கிட்டு இப்ப நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அவனோட டார்கெட்டை கரெக்டா பாத்துட்டு கரெக்டா ஆன்சர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபயர் பால் அப்படின்னு கத்தவும் அப்ப பட்டுங்கிறவனும் நம்ம ஹீரோ மேட்சுக்கு யூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு பாக்கவும் அப்ப நம்ம ஹீரோட கையில இருந்து எதுவுமே வராம இருக்கவும் இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட கையில இருந்து திடீர்னு லைட்டா ஃபிளேம் கிரியேட் ஆகவும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே பார்க்கவும் நம்ம ஹீரோட கையில இருந்து ஒரு பெரிய ஃபயர் பால் தான் கிரியேட் பண்ணி அந்த ஃபயர் பாலும் போய் கரெக்டா நம்ம ஹீரோட டார்கெட்ல அடிக்கவும் நம்ம ஹீரோட டார்கெட் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எப்படி நம்ம ஹீரோ பண்ணா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே இதை பார்த்துட்டு ஷாக்ல இருக்கவும் இப்ப ஆண்டனி சாரம் பிளேயர் நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோமே இப்ப பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பட்டும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பிடிச்சி நீ உண்மையிலேயே அசத்திட்ட பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்ப ஆண்டனி சாரம் பிளேயர் உன்னை மீட் பண்ணணும் என் கூட வா அப்படின்னு கூப்பிடவும் நம்ம ஹீரோமே இப்போ ஆண்டனி சார் கூட போறான். மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மேட்சுக்கு பார்த்துட்டு ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மிஸ் பென்ட்லி பாத்துக்கிட்டு இருக்கவும் இப்ப ஆண்டனி சார் நம்ம ஹீரோவை பார்த்து அப்ப நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ டெய்லியுமே புக்கை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்க அப்ப திடீர்னு ஒரு நாள் உனக்கு மேஜிக் பவர் அன்லாக் ஆயிடுச்சா அப்படின்னு ஆண்டனி சார் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப ஆண்டனி சார் நம்ம ஹீரோவை பார்த்து மேஜிக் அப்படிங்கிறது கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் அப்படி எந்த மேஜிக் டேலண்டும் இல்லாதவங்களை கடவுள் கைவிட்டதா சொல்லி நிறைய பேரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனாலே நிறைய பீப்புள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி கடவுளால கைவிடப்பட்டு திருப்பியும் ஒரு ஆளுக்கு மேஜிக் கிடைச்சிருக்கு அப்படின்னு அது உனக்கு மட்டும்தான் நீ ரொம்ப ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இதுக்காக நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஆண்டனி சாரை பார்த்து அதுவும் உண்மைதான் இந்த வேர்ல்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப இங்க இருக்கிற மேஜிக்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்போ எனக்கு பெருசா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என்னோட வேர்ல்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்ட ஆண்டனி சாரும் ஒரிஜினல் வேர்ல்டா பிளேயர் நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்க அச்சோ இவர்கிட்ட வளரி வச்சுட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு அச்சோ ஆண்டனி சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் அதிகமா மேஜிக் சம்பந்தமா புக் படிச்சு இப்படிதான் அப்பப்போ வளரிட்டு இருப்பேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஆண்டனி சாரும் அப்பனா நீ டே நைட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு அதெல்லாம் போயிட்டு பட் நீ அனதர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஹோலி மேட்சால தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்னது ஹோலி மேஜிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹோலி மேட்ச் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவலான மேஜிக் அந்த மேஜிக் யூசர்ஸால டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சார் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது நான் கண்டிப்பா ஹோலி மேட்சுக்கு கத்துக்கிட்டு என்னோட வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆண்டனி சார் கிட்ட போயிட்டு நான் ஹோலி மேட்ச் ஆகணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படி இந்த சாப்டர் 7 முடியுது. இப்போ சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்லேயே அந்த மேஜிக் டெஸ்ட்டுக்கு அப்புறமா அப்படி நாட்கள் கொஞ்ச நாள் போயிருக்கு. அப்போ அகாடமியில் நிறைய டைம் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அகாடமியில் மேஜிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா புக்கையுமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிற இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மெஜிஷியன்ஸும் மொத்தமாக 7 லெவலாக பிரிச்சிருக்காங்க. அதில் பிகினர் லெவல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், கிரேட் மெஜிஷியன், மேஜ் அண்ட் கிரேட் மேஜ் அப்புறம் கடைசியா தான் ஹோலி மேஜ் ஆக முடியும். அப்புறம் ஒரு ஹோலி மேஜ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹீரோ இப்ப 7 ஸ்டேஜை தாண்டி ஆகணும். அண்ட் ஹோலி மேஜ் ஆனா கூட நம்ம ஹீரோவால இப்ப வேற வேர்ல்டுக்கு டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல. சில பேர் வந்து ஸ்பேஸ் மேஜிக் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க ஆனா சில பேர் இல்ல அப்படின்னு நம்புறாங்க. பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஹோலி மேட்ச் ஆகி கண்டிப்பா என்னோட வேர்ல்டுக்கு திரும்ப போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நிறைய புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 8 and 9 தான் இன்னைக்கு இப்படியில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் சாப்டர் 8 போகலாம். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஹோலி மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஆண்டனி சார்ட்ட கேட்டிருப்பான் ஹோலி மேட்சுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி. பட் ஆண்டனி சாருக்கு ஸ்பேஸ் மேஜிக்ல நம்பிக்கை இல்லாததுனால அவருக்கு இதை பத்தி எதுவும் பெருசா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோட டேபிள் யாரும் கை வச்சு தட்டுற மாதிரி இருக்கோம். யார் அது அப்படின்னு பார்த்தா அங்க வந்திருக்காலும் பிளேயர் நீனும் படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். அது வேற யாரும் இல்ல, லைப்ரரியோட இன்சார்ஜ் தான். அவர் நம்ம ஹீரோ பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு அவரை பார்த்து லைட்டா பயப்படும். அவர் நம்ம ஹீரோ பார்த்து நீ நம்ம லைப்ரரிக்காக ஒர்க் பண்ணலைனா நம்ம லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் ஆனா என்ன மன்னிச்சிருங்க நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல. பட் ஆனா அவர் நம்ம ஹீரோ விடாம நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு எல்லா புக்கையுமே அடுக்க வச்சு நம்ம ஹீரோட பெண்ட் நிமித்திருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னால சுத்தமா முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பட்டாயிடா கிளாஸ்க்குள்ள வரும். நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரதை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. பிளேயரோட மேஜிக் டெஸ்ட் நல்லா இருந்தது, அவன் ஸ்ட்ரென்த் ஹைட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸும் எல்லாருமே ஒரு விதமா பேசிக்கிட்டு இருக்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நைட்டு ஃபுல்லா தூங்காம சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயர்டா நம்ம ஹீரோ பிளேஸுக்கு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட இடத்துல இசபெல்லா சென் போயிருக்கோம். அட இவ ஏன்
இங்க இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா பார்த்துட்டு ஷாக் ஆகும். அவளும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பயங்கர கோவமா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் இசபெல்லா சென்பே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும் இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் மிஸ் பென்ட்லி சொன்ன பிளேயர் நீ யார் பண்ண எதிர்பார்க்கல. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்கவும் அந்த பொண்ணு நீ வாய மூடு எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த வாட்டி கண்டிப்பா தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபயர் பால் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும் அவ்வளவுதான் கதை முடிஞ்சதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி யாரோ தடுக்கிறாங்க. யாரது அப்படின்னு பார்த்தா மிஸ் பென்ட்லி தான் வந்து தடுத்திருக்காங்க. மிஸ் பென்ட்லியும் இசபெல்லாவை பார்த்து கிளாஸ் ரூம்ல மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவை பார்த்து கேட்கவும் அதுக்கு இசபெல்லாவும் அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வர அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்னை மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன் உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்புறம் இசபெல்லா உன்கிட்ட இருந்தா 2 பேருமே என் கூட ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோக்கு வர வழியே இல்லாம அவங்க கூட போறோம். நம்ம ஹீரோ திடீர்னு இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிளாடும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த குப்பைக்கு இங்க வந்து இப்படி ஒரு வாழ்வா அப்படின்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். மிஸ் பென்ட்லியுமே அவங்க 2 பேருமே அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அந்த இசபெல்லா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட் தான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாரி கேட்க அப்ப மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி பிளேயர் ஒன்றும் கெட்ட பையன் கிடையாது அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருப்பான் நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இசபெல்லாமே இதை கேட்டுட்டு நான் ஒன்னும் இவனுக்காக இவனை மன்னிக்கல மிஸ் பென்ட்லி நீங்களே பிளேயருக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் இவனை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியுமே இதை கேட்டு ஹாப்பி ஆயிட்டு இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு நடந்த மேஜிக் டெஸ்ட்டை பார்த்து அப்புறம் என் லைஃப்லயே மேஜிக் டேலண்ட் இல்லாத ஒரு ஆள் மேஜிக் யூஸ் பண்ணி இப்பதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் நீ எப்படி யூஸ் பண்ணனு எனக்கு மட்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு மிஸ் பென்ட்லி கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் அது எப்படின்னு எனக்கு தெளிவா சொல்ல தெரியும் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் மிஸ் பென்ட்லி எனக்கு மேஜிக் பத்தி உங்ககிட்ட சில டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து சொல்ல நீ மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணனு என்கிட்ட சொல்ல மறைக்கிறேன் பட் பரவாயில்ல உன்னோட டவுட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கேஸ்ட் பண்ணாம மேஜிக்கல் எலமெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு மிஸ் பென்ட்லியை பார்த்து கேட்கவும் இதை கேட்ட இசபெல்லாவும் உன்னோட கொஸ்டின் என்ன இப்படி முட்டாள்தனமா இருக்கு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் இல்லாம மேஜிக்கை கேஸ்ட் பண்ண முடியாதுன்னு இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து இதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து எவ்வளவு பெரிய மேஜிக் யூஸரா இருந்தாலுமே அவங்களால ஸ்பெல்ஸ் இல்லாம மேஜிக் யூஸ் பண்ண முடியாது பட் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற மேஜிக் யூசர்ஸால அவங்களோட ஸ்பெல் காசிங்க சீக்கிரமா பண்ண முடியும் அப்புறம் இங்க இருக்கிற மேஜிக் யூசர்ஸோட மேஜிக் எல்லாத்தையும் காடஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்புறம் காடஸால சூஸ் பண்ணப்பட்டவங்க தான் நீ சொன்ன மெத்தட்ல மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்ல இதை கேட்ட இசபெல்லா மிஸ் பென்ட்லியை பார்த்து இவனோட முட்டாள்தனமான கேள்விக்கு எனக்கு இவ்வளவு சீரியஸா பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு என்னால ஸ்பெல்ஸ் எல்லாம் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்பனா காடஸால இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்களோட மேஜிக்கை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் வேற வேர்ல்டு சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால என்னோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாப்டர் 8 முடியுது. சாப்டர் 9 ஸ்டார்டிங்ல மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ மெஜிஷியன் ஆகணும்னா உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு கண்டிப்பா நீ ஒரு பெரிய மெஜிஷியனா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி உன்னை முக்கியமா வர சொன்னதுக்கான காரணமே உன்கிட்ட இந்த பேப்பரை கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கவும் இது என்ன பேப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் இதை கேட்டு இசபெல்லா இதான் அகாடமியோட முக்கியமான பேப்பர் இப்படி நம்ம போற ரிசர்ச் பேப்பர் எல்லாத்துக்குமே கிங்டம்ல இருக்கிறவங்க செக் பண்ணிட்டு அதை கிங்டம் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ அந்த பேப்பரை பார்க்கவும் தான் தெரியுது அதுல நம்ம ஹீரோட பேர் போட்டிருக்கோம் அவ்வளவு இதை பார்த்துட்டு ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை பிளேயர்னு எப்படி உன்னோட பேர் அந்த பேப்பர்ல போட்டிருக்க அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இது எப்படி அப்படின்னு மிஸ் பென்ட்லிட்ட கேட்க மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ அன்னைக்கு எனக்கு புதுசா கொடுத்த ஃபார்முலாவை நான் உன்னோட பேர்ல ஒரு ரிசர்ச் பேப்பரா சப்மிட் பண்ணேன் அது கிங்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி போய் உன்னோட பேப்பரை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க கூடவே உனக்கு இதுக்கு ரிவார்டா 25 சில்வர் காயின் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் அதை நம்ம ஹீரோ கிட்ட தரலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரோம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே எனக்கு 25 சில்வர் காயினா நான் 4 பேரா லைப்ரரியில ஒர்க் பண்ணா கூட எனக்கு வெறும் 3 சில்வர் காயின் தான் தருவாங்க மொத்தமா 25 கொடுத்திருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கோம் அப்ப மிஸ் பென்ட்லி அந்த சில்வர் காயினை நம்ம ஹீரோ கிட்ட தரலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரவும் பட் நம்ம ஹீரோ டக் இதுல நீங்களும் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதனால இதுல பாதி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் என்னது பாதி எனக்கா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஹாப்பியா வராங்க அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப கைண்டா இருக்க பிளேயர் அப்படின்னு அவங்களுமே பயங்கர ஹாப்பியா இருக்கு பட் நம்ம ஹீரோக்கு மொத்த சில்வர் காயினுமே தேவைப்படுது பட் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணி பட் பரவாயில்ல மிஸ் பென்ட்லிக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பத ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஐடியா வருது எனக்கு இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் தெரியும் அப்ப நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர் போட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு மிஸ் பென்ட்லியும் கண்டிப்பா உனக்கு ஒரு பேப்பருக்குமே ஆவரேஜா 50 சில்வர் காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எனக்கு எக்கச்சக்க சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லிக்கு ஒரு சம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான புது மெத்தட் அப்புறம் ஃபார்முலாவையும் சொல்லவும் இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு பிளேயர் நீ உண்மையிலே ஜீனியஸ் தான்
பண்ணலாம்ப்பா, கண்டிப்பா நான் இதை போய் பப்ளிஷ் பண்றேன், உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படின்னு மிஸ் பென்ட்லி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சால்வ் பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இசபெல்லாமே நம்ம ஹீரோ பாராட்டுறா. உனக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குப்பா, நீ சூப்பரா பண்ண அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோ பாராட்டவும் அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 9 and 10 தான் இப்படில பார்க்க போறோம். நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், காமெடியாவும் சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 9 குள்ள போலாம். இப்போ இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையிலே சூப்பராக அதை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கவும் இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. இசபெல்லாவும் நம்ம ஹீரோ எப்படி ஒரு ஜீனியஸாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கவும் இப்போ நம்ம ஹீரோ அங்கே போகிறத பார்த்துட்டு செகண்ட் கிரேட்ல இருக்கிறவனுக்கு தேர்ட் கிரேட்ல இருக்கிறவங்க இருக்கிற பில்டிங்ல அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு இசபெல்லாவும் யோசிச்சுட்டு கண்டிப்பா இவன் ஏதோ பண்றான், இவனை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா இப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து காண பார்க்குவோம். திருப்பியும் தப்பிச்சிட்டானா அப்படின்னு இசபெல்லா அவனு கண்டிப்பா அடுத்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. இப்ப நம்ம ஹீரோவும் தேர்ட் கிரேடுக்குலாம் சொல்லி கொடுக்குற பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஏன்னா டோபி தான் நம்ம ஹீரோவுக்கு தேர்ட் கிரேடுக்கு சொல்லி கொடுக்குற பில்டிங் எதுவும் அப்படின்னு அப்புறம் அதோட செவரும் ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோமே அந்த பில்டிங்கை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோமே அந்த பெரிய செவத்தை தாண்டி குதிக்கிறான். நம்ம ஹீரோ உள்ள பரப்பியும் ஆண்டனி சார் சொல்லியிருப்பாரு, நீ ஆப்போசிட்டிக்கு போனீங்கன்னா அங்க உன்னால ஹை லெவல் மெஜிஷியன்ஸ் ஹையர் பண்ண முடியும், அவங்க உன்னோட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் இது இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஹை லெவல் மெஜிஷியன்ஸ் இருக்கிற சிட்டிக்கு தான் வரான். நம்ம ஹீரோவில் போய் பார்க்கவும் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க ரெகுலர் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ வித்தியாசமா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மேஜிக் அசோசியேஷனை கண்டுபிடிக்கவும் நம்ம ஹீரோவில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்றான். பட் அவனோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு நம்ம ஐடென்டிட்டியை மறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே உள்ள போறான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா ரிசப்ஷன்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு போகவும் அங்க நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் ஜாஸ்மின் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம ஹீரோ அடையாளம் தெரியாம வெல்கம் சார், நீங்க ஏதாவது மேஜிக் கன்சல்டன்ஸை ஹையர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜாஸ்மின் நீங்க என்ன பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமா அப்படின்னு அவளை பார்த்து சொல்லவும் அதுக்கு ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து ஓகே சார், நீங்க ஒரு கன்சல்டன்ஸ் ஹையர் பண்றதுக்கு நீங்க சீனியர் மெஜிஷியன் ஹையர் பண்ணீங்கன்னா மந்த்லி 10 கோல்டு காயின் கட்டுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லாம நீங்க இன்டர்மீடியேட்டா ஹையர் பண்ணீங்கன்னா 5 கோல்டு காயின் கட்டுற மாதிரி இருக்கும், அப்படியும் இல்லாம ஜூனியர் மெஜிஷியன் ஹையர் பண்ணணும் அப்படின்னா 2 கோல்டு காயின் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுக்கே நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பேச முடியும். அட இவ்வளவு காசு கேட்கறாங்களே, ஒரு கோல்டு காயினுக்கு நான் 100 சில்வர் காயினை சேர்த்தாக்கணும், நான் அவளை காசுக்கு எங்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க நம்ம லைப்ரரியிலே லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் என்னது லோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாஸ்மினை பார்த்து கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மினும் ஆமா சார், எங்க லைப்ரரியில கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல மேஜிக் புக்ஸ் இருக்கு, அது எல்லாமே ரொம்ப ரேரான புக்ஸ், இப்படி எங்க லைப்ரரியோட அசோசியேஷன்ல இருந்து தான் நாங்க லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ கேட்டுட்டு இதை பத்தி எதுவுமே யோசிக்காம எனக்கு ஒரு லோன் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க மெஜிஷியன் அப்படிங்கிறதுக்கான உங்களோட லைசன்ஸை கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து சார் நீங்க மேஜிக் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்றதுக்காக வந்திருந்தீங்க, சோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு மெஜிஷியனா ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்க்கவும் அடைச்ச ஒரு மேஜிக் கன்சல்டன்ஸ் ஹையர் பண்ண வந்தா இப்படி கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மெஜிஷியன் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை நம்ம அசோசியேஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க, சோ நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு நான் இப்பயே டெஸ்ட்டுக்கு ரெடியா தான் இருக்கேன், இன்னைக்கே பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு ஜாஸ்மின் நம்ம ஹீரோ பார்த்து சார் வழக்கமா இந்த லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, இப்ப அவங்களுக்கு பதிலா பாத்துக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, அவங்க 100 பேர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, சோ இன்னைக்கு நீங்க வாங்குறது கஷ்டம் அப்படின்னு ஜாஸ்மின் சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் டெஸ்ட் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப எதர்ச்சியா அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ற ஆண்ட்ரியூ அப்படிங்கிற ஆள் இந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை அந்த ஆண்ட்ரியூ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் மேஜிக் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்ப ஆண்ட்ரியூ நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா, அப்புறம் எதுக்காக நீ மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு கேட்கவும் இப்ப நம்ம ஹீரோவும் ஒரிஜினல் நேம கொடுத்த ஐடென்டிட்டி வெளில தெரிஞ்சிடும் அப்படின்னு என்னோட பேர் சீன்லியோ அப்படின்னு நம்ம ஹீரோ நேமா மாத்தி சொல்றேன். எதுக்காக நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபயர் மேட்ச்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃபேஸ்ல கொஞ்சம் காயம் இருக்கு, அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப ஆண்ட்ரி கூட இருக்கிற இன்னொரு ஆளும் உன்னோட ஃபயர் பால் உன்னோட ஃபேஸ்ல பட்டிருக்கு அப்படின்னு நீ கண்டிப்பா வித்தியாசமான டெக்னிக் தான் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் அப்ப ஆண்ட்ரிவும் நம்ம ஹீரோவை பார்த்து சீன்லியோ அப்படிங்கிறவனோட பேரே வித்தியாசமா இருக்கு, அப்புறம் மேஜிக் சர்டிபிகேட்டை நீ இந்த வயசுல வாங்குறதுக்கு ஆசைப்படுற, ஒரு ஜூனியர் மெஜிஷியனை ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறியா அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜாஸ்மினோ வாங்க சார் டெஸ்ட் ஹாலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஆண்ட்ரிவும் வேண்டாம் இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கேவா அப்படின்னு அவளுமே ஷாக் ஆகுறா. இப்ப ஆண்ட்ரிவும் நம்ம ஹீரோவை பார்த்து சீன்லியோ நீ என் மேல உன்னோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணு, நீ எப்படி உன்னோட ஃபேஸ் எரிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி என் மேல அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவும் ஆனா இங்கே என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப ஆண்ட்ரி கூட இருக்கிற இன்னொரு ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து நீ யூஸ் பண்ற சின்ன ஃபயர் பால் நம்ம ஆண்ட்ரிவெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஸோ நீ பயப்படாம அட்டாக்
அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிட்டு ஃபயர் மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அட்டாக்கை யூஸ் பண்ணி ஆண்ட்ரியோவை பார்த்து இப்போ நம்ம ஹீரோனோட ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோட ஃபயர் மேஜிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜாஸ்மினுமே ஷாக் ஆகுறா. இப்போ ஆண்ட்ரியுமே நம்ம ஹீரோட அட்டாக்கை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோட ஃபயர் பால் செம பெருசா ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ற மாதிரி அது வந்து ஆண்ட்ரியூ மேல மோதவும் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜாஸ்மினுமே பயங்கரமா ஷாக் ஆகவும் அந்த இடம் ஃபுல்லாவே பயங்கர புகையா இருக்கு. ஆண்ட்ரியூ சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஜாஸ்மின் பார்க்கவும் நல்ல வேலை கரெக்டான டைம்ல ஆண்ட்ரியூ கூட இருக்கிற ஒரு ஆளும் சீல்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அட்டாக்கை டாச் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரியுமே எப்படி இதை பண்ணா அப்படின்னு பயங்கரமா ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ ஆண்ட்ரியூவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, என்னோட அட்டாக்கோட ஸ்பீடை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எப்படி எவ்வளவு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்படி இந்த சாப்டர் 9 முடியுது. இப்ப சாப்டர் 10 ஸ்டார்டிங்லயே ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்தாங்க சார் இது உங்களோட லோன் கார்டு, அப்புறம் இன்னொன்னு இதான் அவங்க மெஜிஷியன் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் அப்ப ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை பார்த்து உங்களோட மேஜிக் பவர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா ஒரு கிரேட்டஸ்ட் மெஜிஷியனா வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் போறப்பே நம்ம ஹீரோவும் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லவும் ஜாஸ்மினுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படி இவருக்கு என்னோட பேர் தெரியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க இருந்து போறப்பே இந்த இடத்துல இவ்வளவு பீப்புள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் லைப்ரரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அங்க உட்காந்து எல்லா புக்கையுமே எடுத்து படிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக் எடுத்து படிச்சு பார்க்கவும் தான் தெரியுது நம்ம ஹீரோ அவனோட அகாடமியில இருக்கிற புக்கை விட இங்க இருக்கிற புக்கை விட டாபிக் எல்லாமே ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு குறிப்பா சொல்லணும்னா மேஜிக் யூஸ் பண்றதுக்கு முக்கியமா தேவையே ஸ்பிரிச்சுவல் லெவல் தான். நம்ம ஹை ஸ்பிரிச்சுவல் லெவல்ல மேஜிக் கூட கனெக்ஷனை பில்ட் பண்ணா அவங்களால ஹை லெவல் ஸ்பெல்ஸ் கேஸ்ட் பண்ண முடியும். இது ஹை லெவல் மேஜிக் மட்டும் கிடையாது, ஈவன் லோ லெவல் மேஜிக்ல இருக்கிறப்ப கூட அவங்களோட மேஜிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புக்கை படிச்சு கத்துக்கிறான். பட் என்னதான் இந்த வேர்ல்டுல மேஜிக் லெவல் ஹையா இருந்தாலும் இவங்க சயின்ஸோட நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனால இவங்க மேஜிக் பவரும் கம்மியா தான் இருக்கு. நம்ம சயின்ஸையும் மேஜிக்கை மிக்ஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு புது எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக்கை படிச்சுட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஐடியா வருது. இந்த வேர்ல்டுல இருக்கிற 4 மேஜிக் எலமெண்ட்டுமே ஜஸ்ட் இந்த வேர்ல்டோட எண்ட் கிடையாது. ஒருவேளை நான் 2 எலமெண்ட் ஜாயின் பண்ணா புதுசா எனக்கு ஒரு எலமெண்ட் சோர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப ஃபயரையும் விண்டையும் ஆட் பண்ணா புதுசா எனக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும். அப்பனா என்னால ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட் ஆகவும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயா ஃபர்ஸ்ட் நான் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவும் இப்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எம்டி கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்புறான். நம்ம ஹீரோ வேகமா அங்கிருந்து போறத பார்த்துட்டு ஆண்ட்ரியுமே இந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ பெருசா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியுமே அந்த அசோசியேஷன் மெம்பரை பார்த்து சொல்லவும் ஆமா எனக்கு அவனை பார்த்தா அது வித்தியாசமா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் மெம்பருமே நம்ம ஹீரோ பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் போய் மேஜிக் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு காலி இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல யாரும் இல்ல, இங்க நம்ம மேஜிக் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபயர் மேஜிக்கை வின் மேஜிக்கும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே மேஜிக் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவு என்னால மேஜிக் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப அட்மாஸ்பியர்ல இருக்கிற விண்டே அப்படி லைட்டா அப்சர்வ் பண்ணி அதை ஒரு சின்ன பால் ஆட்டம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கையில ஒரு ஆக்சிஜன் பால் அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்சிஜன் பாலை கண்ணால பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கூட ஃபயர் மேஜிக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஃபயர் பால் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க பட் ஆக்சிஜனோட லெவல் அதிகமா இருக்கிறதுனால ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இப்ப டக்குன்னு தானச்சிடுது. நம்ம ஹீரோவும் நான் இன்னொரு வாட்டி கரெக்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கம்பைன் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. இந்த பிளாஸ்டோட அதிர்ச்சிலேயே இந்த பக்கம் ஸ்பென்ட்லி இருக்கிற அகாடமியோட கிளாஸ் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கமா ஸ்பென்ட்லியும் அகாடமிக் தேவையான ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்ப நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண பிளாஸ்டோட சத்தம் கேட்கவும் மிஸ் பென்ட்லி என்ன அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் வெடிச்சிருக்கு. எப்படி இந்த பிளாஸ்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த பிளாஸ்டால எதுவும் ஆகல, பட் ஒரே புகை மூட்டமா இருக்கவும் நம்ம ஹீரோவும் நான் எதிர்பார்த்தது நடந்துச்சு, ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல, லக்கிலின்னு அதை சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனாலதான் பிளாஸ்ட் சின்னதா இருந்துச்சு, ஒருவேளை ஃபுல் பிளாஸ்ட்டுமே விட்டுருந்தா கண்டிப்பா மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அங்க பக்கத்துல நம்ம ஹீரோட அகாடமிலேருந்து வாட்ச்மேன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அங்க பாருங்க ஒரு பையன் ஓடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் டைமிங் கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றதுனால நான் இப்ப சாப்டர் 11க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெஞ்சில படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும் அப்ப டோபி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு பிளேயர் நேத்து நைட் உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பத்தி கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நேத்து நைட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நான் நல்லா தூங்கிட்டேன் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டோபி நம்ம ஹீரோ பார்த்து நம்ம அகாடமிக்கு பக்கத்துல யாரோ ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அகாடமியும் அந்த பிளாஸ்ட் கிரியேட் பண்ணவங்களை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு ஆள் தான் ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாருந்தா இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு
டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்ப டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹை லெவல் மேஜிக் யூசர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்ப டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் மேஜிஷியன் அப்படின்னா அது மிஸ் பென்ட்லி மட்டும்தான், பட் அவங்களா இருக்காது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா மிஸ் பென்ட்லி ஹை லெவல் மேஜிஷியன் அப்படிங்கிறது டோபி சொல்லி தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்பனா மேஜிக் சம்பந்தமா இருக்கிற எல்லா டவுட்டையுமே மிஸ் பென்ட்லி கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிஸ் பென்ட்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு போலான்னு பார்த்தா மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்க்கவும் அப்படின்னு இந்த எபிசோட் முடியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 11 and 12 தான் இன்னைக்கு இப்படியில பார்க்க போறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 11 போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெஞ்சில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும், அப்போ டோபி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு பிளேயர் நேற்று நைட்டு உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பற்றி கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவும் நேற்று நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் நல்லா தூங்கிட்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டுட்டு டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம அகாடமிக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அகாடமியும் அந்த பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணவங்களை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு ஆள் தான் ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாரும் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்போ டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹை லெவல் மேஜிக் யூசர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் மேஜிஷியன் அப்படின்னா அது மிஸ் பென்ட்லி மட்டும்தான், பட் அவங்களா இருக்காது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா மிஸ் பென்ட்லி ஹை லெவல் மேஜிஷியன் அப்படிங்கிறது டோபி சொல்லி தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்பனா மேஜிக் சம்பந்தமா இருக்கிற எல்லா டவுட்டையுமே மிஸ் பென்ட்லி கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு டோர் கிட்ட வர அப்ப மிஸ் பென்ட்லியுமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, பிளேயர் நீ இப்ப கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ்க்கு வரலான்னு இருந்தேன், இப்ப நீ இங்க வந்தது நல்லதா போச்சு, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு, நீ அதுல ஹெட்லைன் செக் பண்ணி பாரு, மேத்தமெட்டிக்கல் அசோசியேஷன்ல இருந்து நம்ம பப்ளிஷ் பண்ண ராஸ் தியரத்தை பத்தி புதுசா ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்த தியரத்தோட ஐடியாவை ஃபர்ஸ்ட் நீ தான் கொடுத்த, சோ அதனால தான் உன்னோட பேரை ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் இருக்கட்டும் மிஸ் பென்ட்லி, எதுக்காக நான் உங்களை மீட் பண்ண வந்தேன்னா நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி கேட்கவும், மிஸ் பென்ட்லி என்னையும் உங்க கூட மேக்ஸ் படிக்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே ஷாக் ஆயிட்டு, ஆனா திடீர்னு எதுக்காக முடிவு பண்ணியிருக்க, அப்புறம் நீ ஒரு மெஜிஷியன் ஆக போறேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு ஜஸ்ட் ஒரு மெஜிஷியன் ஆகணும், பட் எனக்கு மேக்ஸே ரொம்ப பிடிக்கும், ஸோ மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்றதை விட்டுட்டா அப்புறம் ஃபியூச்சரில் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இப்போயே மேக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டேன். ஈவன் சில நேரத்தில் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் பெரிய மேக்ஸ் டீச்சராக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு கனவெல்லாம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். மிஸ் பென்ட்லி இதை கேட்டுட்டு பயங்கரமா ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு, நீ இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இதுக்கப்புறம் டெய்லி நைட்டு என் கூட வந்து மேக்ஸ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸாக வரவும், அட இவ்வளோ க்ளோஸாக வராதிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் மிஸ் பென்ட்லி அதெல்லாம் கண்டுக்காம, பிளேயர் உங்ககிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்கு, ஸோ நீ எங்க கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சினா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னது கேட்டு ஹாப்பியாக நம்ம ஹீரோவும், பட் என்னதான் நான் உங்க கூட சேர்ந்து மேக்ஸ் எல்லாம் படிச்சாலும் இடையில நான் மேஜிக்கை பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மிஸ் பென்ட்லியும் எந்த பிரச்சனையும் இல்ல, உன் டவுட்லாம் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு தேங்க்யூ மிஸ் பென்ட்லி, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கவும், நம்ம ஹீரோ போறப்பே மிஸ் பென்ட்லியும் மறந்துடாத நாளைக்கு நைட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும், மிஸ் பென்ட்லியும் பிளேயர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ண சொல்லவும், நம்ம ஹீரோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கவும், மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இப்ப மேக்ஸை பத்தி உனக்கு எந்த டவுட்டும் இல்ல, பட் உனக்கு மேஜிக் பத்தி என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு தானே அப்படின்னு மிஸ் பென்ட்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு மிஸ் பென்ட்லியை பார்த்து, நீங்க எதை பத்தி பேசுறீங்க மிஸ் பென்ட்லி, நான் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இப்பயே உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும், அப்ப மேஜிக்ல எனக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்களே கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லியை பார்த்து அதை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, பட் அதுக்காட்டியுமே மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, இந்த மாதிரி மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பையன் கண்டிப்பா மேக்ஸ் ஒரு டூலா யூஸ் பண்ணி கண்டிப்பா என்கிட்ட பழக மாட்டான், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ பிடிச்சி டோருக்கு வெளில தள்ளிட்டு, நாளைக்கு மறந்துடாம வந்துரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் உண்மையிலே மிஸ் பென்ட்லி பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஹீரோவும் மேக்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்காக மிஸ் பென்ட்லி உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கவும், உள்ளவா பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லலாம். இசபெல்லாம நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு, ஆமா இந்த டைம்ல உனக்கு என்ன இங்க வேலை, எதுக்காக இப்ப வந்திருக்க அப்படின்னு இசபெல்லா கேட்கவும், மிஸ் பென்ட்லி இசபெல்லாவை பார்த்து, இசபெல்லா சாரி இதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஸ்டடீஸ்ல பிளேயர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறான், அவனும் நம்ம கூட சேர்ந்து படிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம். இசபெல்லாவே இதை கேட்டுட்டு அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. மிஸ் பென்ட்லியும் பிளேயர் வந்து உட்காரு, இசபெல்லா கிட்ட சில கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ கிட்ட இசபெல்லாக்கு இருக்கிற டவுட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு கிணத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கலை தூக்கி போட்டுட்டு
அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டா அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோனை மீட் பண்றதுக்கு மொத்தம் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இசபெல்லாவோட டவுட் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோன் மீட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும். ஏன்னா கிணத்துக்குள்ள ஏர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சோ அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோனை கேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதை கேட்ட இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் உனக்கு என்னதான் மேக்ஸ்ல கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் நீ சொல்ற அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, பட் ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு சேஜ் கொடுத்த தேரி தான் அப்படின்னு சொல்லவும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும், சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது, நம்ம பிராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தான் சயின்ஸ் அப்படின்னும். நம்ம ஹீரோவும் எனக்கு 100% கன்ஃபார்மா தெரியும், ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 2 டிஃபரெண்ட் வெயிட்ல கீழே போடும்போது அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஆக்ட் ஆகி 2மே சேம் டைம்ல தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லவும். அதுக்கு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, அப்பனா நீ சேஜே தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ போதும் உங்க ஃபைட்டை நிறுத்துங்க அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லவும். அப்ப நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து, மிஸ் பென்ட்லி இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லவும். இப்ப மிஸ் பென்ட்லி உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே கூட்டிக்கிட்டு இப்ப கிரவுண்ட் கிட்ட வந்துட்டு இப்ப இசபெல்லாக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஒரு பெரிய கல்லையும் ஒரு சின்ன கல்லையும் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறதுக்காக மிஸ் பென்ட்லி அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இப்ப மிஸ் பென்ட்லி அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டு மேல போறாங்க. நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி யூஸ் பண்ற வின் மேஜிக் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகும். அப்படி இந்த சாப்டர் 11 முடியுது. இப்ப சாப்டர் 12 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி யூஸ் பண்ற வின் மேஜிக் பார்த்துட்டு ஷாக் ஆகும். இப்ப இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ கண்டிப்பா தோக்க தான் போற, நீ இவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும். இப்ப மிஸ் பென்ட்லியுமே நான் அந்த 2 கலையும் கீழே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி அந்த 2 கலையுமே ஒரே டைம்ல போடவும் இசபெல்லாவை நீ தோக்க போற அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும். இப்ப மிஸ் பென்ட்லி கீழே போட்ட அந்த 2 கலையுமே ஒரே டைம்ல வந்து கிரவுண்ட் ரீச் ஆகுது. ஆனா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு இசபெல்லா பயங்கர ஷாக் ஆகும். மிஸ் பென்ட்லியுமே இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நான் இசபெல்லாவும் எப்படி இவன் சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு இசபெல்லாவும் பயங்கரமா ஷாக்ல இருக்கும். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் உனக்கு எப்படி இது கரெக்டா தெரியும், சேஜ் எழுதிக்கிற ஃபாலிங் தியரி தப்பு அப்படிங்கறத நீ எப்ப கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவும். நம்ம ஹீரோ கேட்டுட்டு மிஸ் பென்ட்லி கிட்ட சமாளிக்கணும் அப்படின்னு நான் சேஜ் எழுதின புக்ல இருக்கிற தியரியை படிச்சுட்டு அதை பிராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், அப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன், சேஜோட தியரி தப்பு அப்படிங்கறது. அண்ட் மிஸ் பென்ட்லியால இது இன்னமும் சுத்தமா நம்ப முடியல. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஃபாலிங் தியரியவே கரெக்டா கண்டுபிடிச்சது பிளேயர் அப்படின்னு தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும், எனக்கு இந்த நேம் வாங்குறதுலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதை அப்படியே விட்டுலாமா அப்படின்னு கேட்கவும். அப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து, கண்டிப்பா இதை அவ்வளவு ஈஸியா விட முடியாது, நம்ம ஃபாலிங் தியரி தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் இந்த ஃபாலிங் தியரி தப்பு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல நீ இசபெல்லா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லலாம். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு, நானும் இதை பத்தி தான் யோசிச்சேன், எனக்கு இசபெல்லா சென்பையோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லவும். இதை கேட்டுட்டு இசபெல்லாவும், என்ன பிளேயருக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அவளுமே பயங்கரமா ஆச்சரியப்படுறா. என்ன என்னோட லைஃபே மாற போதா, எனக்குன்னு புதுசா ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் ஆக போதா, நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு இசபெல்லாவும் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு அவளுக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சென்பே அப்படின்னு சொல்லவும். இசபெல்லாவும் இந்த பக்கம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோமா, அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம், பிளேயர் இசபெல்லா அப்படின்னு. இந்த பக்கம் இசபெல்லாவும் என்னென்னமோ நினைச்சு கனவு கண்டுட்டு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த அகாடமில எந்த பசங்களாவது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோ அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்து கை நீட்டவும். நம்ம ஹீரோ கை நீட்டத்தை பார்த்துட்டு இசபெல்லாவும், நான் அவன் கூட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாப்புல இருக்க அப்படின்னு இசபெல்லாவும் லைட்டா வைக்கப்பட்டுக்கிட்டு எதுக்காக கை நீட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும். நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்து, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 கோல்டு காயின் தர முடியுமா அப்படின்னு கேட்கவும். இசபெல்லாவை இதை கேட்டுட்டு, ரொமான்டிக் சீன் வர இடத்துல ஏதோ காமெடி சீன் வைக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா கிரிஞ்சு பண்ணி சாவடிக்கிறாங்கப்பா அப்படின்னு இசபெல்லாவை கத்திட்டு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட 10 கோல்டு காயின் எடுத்து கொடுக்கவும். நம்ம ஹீரோ எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கவும். இசபெல்லாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோமே அந்த கோல்டு காயின் பயங்கரமா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கோல்டு காயினை சம்பாதிக்கிறதுக்கு நான் லைப்ரரியில 1 வருஷத்துக்கு மேல கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து, நான் இதை வச்சு கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பணக்காரனா வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இசபெல்லாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுற மாதிரி தெரியல, அதே மாதிரி இவனை பாக்குறப்பயே இவனுக்கு ஃபுல்லா பணத்து மேலே ஆசை கிடையாது, பட் வேற எதுக்கும் ஆசைப்படுறான் அப்படின்னு இசபெல்லாவும் பார்த்துட்டு, நீ இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும். இப்ப நம்ம ஹீரோவை கண்ண மூடி அவனோட பாஸ் லைஃப்ல இருக்க எல்லா மெமரிஸ் பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல சிஸ்டர், பட் என்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு அதிகமா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து, எனக்கு ஆல்ரெடி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அப்புறம் சிஸ்டர் இசபெல்லா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ வீட்டுக்கு போறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு, இப்போ என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெஞ்சில் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏ குப்பை, உன்னை மீட் பண்றதுக்காக சீனியர் ஃப்ரிட்ஜ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும். நம்ம ஹீரோவும் யார் அந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேட்கவும். இப்ப பட்டு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, சீனியர் ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடு, ஒழுங்கா ஏன் சின்ன அவருக்கு மரியாதை கொடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவும். இப்ப ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, நீ தான் பிளேயரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும். ஆமா நான் தான் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். அந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கவும். அப்படியே இந்த சாப்டர் முடியுது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 13 and 14 தான் இப்படியில பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான் கூட இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக இருக்கும். அண்ட் மான்வா எக்ஸ்பிளனேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால வீடியோட எடிட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் 13 போகலாம். இப்போ அந்த ஃப்ளெட்ஜ் அப்படிங்கிறோம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தான் பிளேயரா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லவும் நீ இசபெலா கூட க்ளோஸா பழகிறதா கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் அவகிட்ட தள்ளியேறு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ மிரட்டிட்டு போறான். அவன் வெளில பார்க்கவும் அப்பதான் டோபி கரெக்டா உள்ள வரான். டோபி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் இங்க என்னாச்சு, அவங்களே எதுக்காக வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்கவும், ஓ இப்போ வந்துட்டு போனவங்கள பத்தி கேட்கறியா, யாரோ ஃப்ளெட்ஜ் அப்படிங்கிற ஆளா, அவன் பட் கூட சேர்ந்து வந்து என்ன மிரட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு டோபியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஃப்ளெட்ஜ் வந்துட்டு போனாரா அப்படின்னு டோபி லைட்டா பயப்படும். நீ பயப்படுற அளவுக்கு அந்த ஃப்ளெட்ஜ் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு டோபி நம்ம ஹீரோவை பார்த்து இந்த அகாடமியில ஃப்ளெட்ஜை பார்த்து பயப்பட தாலே கிடையாது, இந்த ஃப்ளெட்ஜ் ரொம்ப ஃபேமஸான அப்புறம் ஃபேமிலியோட யங்கஸ்ட் சன், அப்புறம் இவன் தான் அவங்க ஃபேமிலியோட அடுத்த ஹெட் அப்படின்னு நம்ம அகாடமில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸே ஃப்ளெட்ஜை பார்த்து பயப்படுவாங்க. அப்புறம் பிளேயர் நீ இசபெலாவோட அழகை பார்த்து மயங்கி இருக்க, ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து உன்னால உனக்கு காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோ டோபியை பார்த்து அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ டோபிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். டோபி நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, அப்புறம் ஃப்ரெட்ஜோட வார்னிங்க சீரியஸாக எடுத்துக்கோ அப்படின்னு டோபி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லப்போம். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இசபெலா கூட உட்காந்து மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோக்கு மேட்சுக்கு பற்றி ஒரு டவுட் வரவும் நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உன்னோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, மிஸ் பென்ட்லி உனக்கு கொடுத்த டாபிக் படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும், அதை முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து இசபெலா கிட்ட கொடுக்கவும் அவளுமே அந்த பேப்பர் வாங்கி நம்ம ஹீரோ போட்டுருக்க எக்ஸாம் கரெக்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பென்ட்லி இந்த கொஸ்டினை கொடுத்தே 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி இந்த கஷ்டமான கொஸ்டினை சால்வ் பண்ணா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இசபெலாவை பார்த்து இந்த சம்மையெல்லாம் ஒரே மெத்தட் தான், அதனால தான் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், பட் இவ்வளோ சீக்கிரம் எப்படி சால்வ் பண்ணியிருப்பான் அப்படின்னு இசபெலா பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் பட் இசபெலா இதெல்லாம் இருக்கட்டும், உன்னால ஒரே டைம்ல எத்தனை ஃபயர் பால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு இசபெலாவும் 9 கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது ஒரே டைம்ல 9 ஃபயர் பாலா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதை பார்த்துட்டு இசபெலாவும் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பிளேயர் உன்னால ஒரே டைம்ல ஒரு ஃபயர் பால் தானே கிரியேட் பண்ண முடியும், நம்ம அகாடமில இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட ஒரே டைம்ல 2-3 ஃபயர் பால் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கலாய்க்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நீங்க அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு இசபெலாவும் பிக் சிஸ்டர்னு கூப்பிடுறவனுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ திருப்பி போயிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இசபெலாமே கடுப்பாயிட்டு சரி எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, சரிவா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசபெலா நம்ம ஹீரோக்கு டீச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு இப்போ கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரே டைம்ல 9 ஃபயர் பால் கிரியேட் பண்ணி காமிக்கவும் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறான். இது உண்மையிலே சூப்பரா இருக்கு, எனக்கும் இதை சீக்கிரமா கத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ இது எப்படி அப்படின்னு கேட்கவும், இப்போ இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஃபயர் பால்ஸ் எல்லாம் ஒத்துப்பாரு, இது எல்லாமே ஸ்டேபிளான எனர்ஜிஸ்ல இருக்கும், இது நீ உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் அப்புறம் மென்டல் பவரையும் யூஸ் பண்ணி தான் அதை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நீ உனக்குள்ள ஃபீல் பண்ணி இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இசபெலா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இப்படி உங்க 2 பேருமே இதை பத்தி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கவும், இப்படி உங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒளிஞ்சு நின்று பட் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் பிளேயரும் இசபெலா உண்மையிலே அஃபேர்ல இருக்காங்களா அப்படின்னு பட் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் செவுத்த போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் பிளேயர் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா இருக்கான். அப்படி இந்த இடத்துல சாப்டர் 13 முடியுது. இப்போ சாப்டர் 14 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து 9 ஃபயர் பாலை ஒரே இதில் கிரியேட் பண்றதுக்காக அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 9 ஸ்பிளிட் பண்ணி இசபெலா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இசபெலா நம்ம ஹீரோ பார்த்து நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் நார்மலான டெக்னிக் கிடையாது, இதை கத்துக்கிறதுக்கு எனக்கே பல வருஷம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு 9 ஃபயர் பாலையும் ஒரே அட்டம்ப்ட்ல கிரியேட் பண்ணி காட்டுவோம். இதை பார்த்துட்டு இசபெலா பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆனா எப்படி இதை இவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரே அட்டம்ப்ட்ல கிரியேட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இசபெலா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோ இசபெலா பார்த்து நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் என்னோட மைண்டை 9 பாட்டு டிவைட் பண்ணி நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லலாம். பட் இசபெலா நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயிட்டு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதை நீ இவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டே அப்படின்னு அவளுமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவளுமே அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. போறப்பே அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் மேட்ச் கத்துக்கணும் அதை கத்துக்கணும்னு என்கிட்ட வராது அப்படின்னு அவளும் அங்கிருந்து விடவும் நான் என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ டக்குனு இசபெலாவோட கையை பிடிக்கவும், இசபெலாவை எதுக்காக என்னோட கையை பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு பேண்ட் எடுத்துட்டு இந்த இதை வாங்கிக்கோ இசபெலா அப்படின்னு சொல்லவும், அவளுமே எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், நீ எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லி கொடுத்த அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, அப்புறம் ஒரு பிரதரா அந்த கிஃப்ட்டை கொடுக்குற வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேண்டை கொடுக்கவும், இசபெலாவுமே அந்த பேண்டை பார்த்துட்டு இந்த பேண்ட் ரொம்ப அழகா இருக்கு, அப்போ உனக்கும் கொஞ்சம் மனசாச்சு இருக்கா அப்படின்னு இசபெலா பார்த்துட்டு அந்த கிஃப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு இசபெலா அதை வாங்கிக்கிட்டு ஆனா நீ ரொம்ப அசிங்கமானவன் அப்படின்னு இசபெலாமே அங்கேருந்து ஓடுறா. அட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பா இசபெலாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, இப்ப மிஸ் பென்ட்லிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். சரி இப்ப அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போலான்னு பார்த்தா இப்போ பட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பிளேயர் கனவு கண்டுகிட்டு இருக்க போல இருக்கு, நீ ஃப்ரிட்ஜ் கொடுத்த வார்னிங்க மீறி இருக்க, ஸோ உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பட்டும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோமே இப்போ அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அட இவங்களோட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அப்ப பட்டு நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப பட்டு நம்ம ஹீரோ பார்த்து, பிளேயர் நீ உங்க அப்பா மாதிரி கோலையாட்டம் ஓடிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கா எங்க கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு ஓடிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். இப்ப பட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, ஏ பிளேயர் குப்பை, இப்போ கதையை முடிக்கிறான் அப்படின்னு அவனும் ஒரு பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாக்குவான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ணவும் அவனை பறந்து போய் இப்ப கீழே விழுக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த 9 ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிட்டு பட்டை பார்த்து நம்ம ஹீரோ முறைக்கவும், என்னது 9 ஃபயர் பாலா அப்படின்னு அங்க இருக்கிற 2 பேருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பட்டை பார்த்து, நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா என்னோட அப்பாவை தேவையில்லாம இழுத்திருக்க கூடாது, அவர் இந்த நாட்டுக்காக ஒரு சோல்ஜரா இருந்து அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு, ஆனா நீ அவரை பத்தி அசிங்கமா பேசியிருக்க கூடாது அப்படி நம்ம ஹீரோ பட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் பட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, வேண்டாம் பிளேயர் நீ அப்படி பண்ணக்கூடாது, நம்ம அகாடமியோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா, ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் அகாடமி விட்டு வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவமா இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாக்குறான். அப்படின்னு தெரியல சாப்டர் 14 முடியுது. வீடியோட டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சாப்டர் 15 ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்ப சாப்டர் 15 ஸ்டார்டிங்லயே பட்டு நம்ம ஹீரோ பார்த்து, தப்பான முடிவு எதுவும் எடுக்காத பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்பதான் நான் கரெக்டான முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் அப்பதான் நம்ம ஹீரோவும் பின்னால இருந்து யாரோ வரதை நோட்டீஸ் பண்றான். இப்ப பட்டும் யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்தவன் நம்ம ஹீரோ அந்த அட்டாக் பண்ணாம டக்குன்னு அப்படியே கீழே படுத்துக்கிறான். பட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, எதுக்காக போய் இவன் கீழே விழுந்துட்டான் அப்படி நம்ம ஹீரோ வந்து இவன் நல்லா இருக்கானா, இவன் எதுக்காக மயங்கி கிடக்குறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப மிஸ் பென்ட்லியும் அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே வரப்ப பட்டும், அச்சச்சோ நான் எதுவும் பண்ணல, அவன் என்ன கோத்து விட்டானா அப்படின்னு பட் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கவும் மிஸ் பென்ட்லியும், பட் எங்க தப்பிச்சு ஓடலான்னு பாக்குற அப்படின்னு சொல்லலாம். அப்ப பட்டும் மிஸ் பென்ட்லியை பார்த்து, நான் சத்தியமா அவனை எதுவும் பண்ணல, அவனா தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். பட் மிஸ் பென்ட்லி பட்டு நம்ப எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நீ தான் பிளேயர் ஏதாவது பண்ணிருப்ப அப்படி பட் அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. இப்ப அகாடமியை சேர்ந்து அவங்களும் பட்டை பார்த்து, நீ எப்படி அகாடமிக்குள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணிருக்க, நீ நம்ம அகாடமியோட ரூல்ஸ் மீறி இருக்க, சோ இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்படியே பட்டை கேட்சப் பண்ணவும் இந்த பக்கம் மிஸ் பென்ட்லியும் பிளேயருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த எபிசோட் முடியுது. அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே வரப்ப பட்டும், அச்சச்சோ நான் எதுவும் பண்ணல, அவன் என்ன கோத்து விட்டானா அப்படின்னு பட் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கவும் மிஸ் பென்ட்லியும், பட் எங்க தப்பிச்சு ஓடலான்னு பாக்குற அப்படின்னு சொல்லலாம். அப்ப பட்டும் மிஸ் பென்ட்லியை பார்த்து, நான் சத்தியமா அவனை எதுவும் பண்ணல, அவனா தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் பட் மிஸ் பென்ட்லி பட்டு நம்ப எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நீ தான் பிளேயர் ஏதாவது பண்ணிருப்ப அப்படி பட் அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. இப்ப அகாடமியை சேர்ந்து அவங்களும் பட்டை பார்த்து, நீ எப்படி அகாடமிக்குள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணிருக்க, நீ நம்ம அகாடமியோட ரூல்ஸ் மீறி இருக்க, சோ இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்படியே பட்டை கேட்சப் பண்ணவும் மிஸ் பென்ட்லியும், பிளேயர் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். அவனால கூட எனக்கு எதுவும் ஆகல, இவங்க என்ன கட்டி பிடிக்கிறேங்கிற பேர்ல மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கட்டி பிடிச்சி சாவடிச்சிட்டு பார்த்தாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிஸ் பென்ட்லியும், பிளேயர் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கவும், என்ன மன்னிச்சிருங்க மிஸ் பென்ட்லி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த பக்கம் வந்து அகாடமியில் இருக்கிறவரும் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் இந்த வாட்டி அகாடமியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஒரு சீரியஸான முடிவு எடுப்போம், பட் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி மிஸ் பென்ட்லி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் பென்ட்லி இதை கேட்டுட்டு, பிளேயர் நான் இவங்க 2 பேரும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன், இவர் தான் டீன் ஆர்ச்சர், அப்புறம் இவரை பத்தி நீ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன், மேக்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் இவர் தான் கேள்வின் அப்படின்னு மிஸ் பென்ட்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம ஹீரோவன் உங்க 2 பேரும் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். இப்போ அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ராஸ் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறப்ப மிஸ் பென்ட்லிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், வைஸ் பிரசிடென்ட் கால்வின் சொல்லலாம். இதை கேட்டு மிஸ் பென்ட்லியும், கால்வின் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா ராஸ் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சதே பிளேயர் தான், நான் ஜஸ்ட் அவனை கைடு தான் பண்ணேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லலாம். அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் மிஸ் பென்ட்லியை பார்த்து, ராஸ் ப்ராப்ளம் தான் இந்த வருஷத்தோட எட்வின் அவார்ட் வின்னர் தேரம், இது நம்ம அப்போலோ சிட்டிக்கு ஒரு பெருமையான விஷயம், அப்புறம் இதை பத்தி நீங்க இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க மிஸ் பென்ட்லி, இந்த எட்வின் அவார்டு தான் நம்ம அகாடமி கிடைக்க போற மேக்ஸுக்கான ஒரு பெரிய அவார்ட், ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்ல வரவும் அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் மிஸ் பென்ட்லியை பார்த்து, பிளேயர் வரம்பே சின்ன பையன், அவன் இந்த மிஸ்டீரியஸ் ராஸ் தீரத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்னு வெளில சொன்னா நம்ம வேணா நம்புவோம், பட் பீப்புள் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் பிளேயருக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் சொல்லவும், ஆனா பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி பார்க்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் வைஸ் பிரசிடென்ட்டும், இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேங்க இது கிளம்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அகாடமியில நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து, எனக்கு இந்த நேம் வாங்குறதுலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை மிஸ் பென்ட்லி, அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டுக்கு தகுதியான ஆள் நீங்க மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த ராஸ் தீரம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீரமா மாறப்போகுது, கண்டிப்பா இதுக்கான தகுதி அதை கண்டுபிடிச்ச உனக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லவும் நம்ம ஹீரோவை கேட்டுட்டு, அது எனக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லி, உங்களுக்கு அந்த அளவுக்கு வயசாகல அப்படின்னு சொல்லவும் டக்குனு மிஸ் பென்ட்லி அதை கேட்டு லைட்டா வைக்கப்படும். அண்ட் அப்புறம் தான் மிஸ் பென்ட்லிக்கு புரிய வருது, நம்ம ஹீரோ அவங்களை கலாய்க்கிறான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, பிளேயர் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்கா, திருப்பியும் வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 16 ஸ்டார்டிங்லயே இப்போ அகாடமிக்குள்ள தான் காட்டுறாங்க. அங்க நோட்டீஸ் போர்ட்ல ராஸ் தீரத்தை பத்தி போட்டிருக்கவா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த தீரத்தை பிளேயர் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு மிஸ் பென்ட்லி அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். எனக்கும் தெரியும்ப்பா, பிளேயர் மிஸ் பென்ட்லி கூட சேர்ந்து தான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்க,
பட் நம்ம ஹீரோ பிடிக்காதவங்களாம் மிஸ் பென்ட்லி கண்டுபிடிச்ச தீரத்தை பிளேயர் அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்லி அவன் பேர்ல ரிலீஸ் பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இவன் அகாடமிக்குள்ள வச்சுக்க முடியாது. இவன் திருப்பியும் ஸ்கூலுக்குள்ளே ஃபைட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நீ திரும்ப ஸ்கூலுக்குள்ள ஃபைட் பண்ணியா அப்படின்னு பட்டோட அப்பாவும் பயங்கரமா பட்டை போட்டு திட்டிட்டு உன்னை ஆல்ரெடி டான் அகாடமில ஃபைட் பண்ண அப்படிங்கிறதுக்காக தானே இந்த அகாடமிக்கு மாத்திருக்கேன். இதுக்கப்புறம் மாத்துறதுக்குன்னு வேற அகாடமி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட்டோட அப்பாவும் பட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கோம். அப்ப பட்டோட அப்பாவும் வைஸ் பிரசிடென்ட் பார்த்து நான் கண்டிப்பா என் பையனுக்கு புத்திமதி சொல்றேன், ப்ளீஸ் அவனை இந்த வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் பட்டோட பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கு, அகாடமிக்குள்ள வயலன்ஸை கடைப்பிடிக்கிறான், அப்புறம் அடிக்கடி அகாடமியோட ரூல்ஸ் மீறான், இவனை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு பட்டோட அப்பா முட்டி போட்டு எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா இப்படி திருப்பி பண்ண மாட்டான் அப்படின்னு பட்டோட அப்பா முட்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப பட்டும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்துட்டு குட் மார்னிங் சார், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்ப பட்டும் திருப்பியும் பிரச்சனை பண்ணி என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கலான்னு வந்திருக்கியா அப்படின்னு பார்க்கவும் அப்ப அகாடமில ஒர்க் பண்றவர் பிளேயர் நீ கவலைப்படாத, இந்த வாட்டி இந்த பிரச்சனையை சீரியஸா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பட்டோட அப்பாவும் நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு தம்பி நீ தான் பிளேயரா, தம்பி அவனை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பிரசிடென்ட்டும் பட் அகாடமி விட்டு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு டீன் ஆர்ச்சர் சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் பட்டுக்கும் கிளாஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை தான், சோ அதை நாங்க எங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் வைஸ் பிரசிடென்ட் அதை நம்புற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவும் இல்ல நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட அப்புறம் பிளேயர் இப்ப நீ அவனை காப்பாத்த ட்ரை பண்ற, பட் இருந்தாலும் உனக்காக இப்ப நான் அகாடமியோட ரூல்ஸ் மீறி அவனை விடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு பட்டோட அப்பாவும் பட்டோட தலையை பிடிச்சி கீழே குனிய வச்சுட்டு பட் ஒழுங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே சாரி கேளு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்ப சாரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து நீ கரெக்டான வேலையை பார்த்துருக்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கிளாஸுக்கு போலான்னு பார்க்கவும் பட் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு ஆனா பிளேயர் எதுக்காக நீ என்ன காப்பாத்தின அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ பட்டை பார்த்து நீ உங்க அப்பாவை யாருக்காகவும் தலை குனிய விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டை பார்த்து சொல்லவும் இதை கேட்டு பட்டும் பிளேயர் உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஃப்ரிட்ஜ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, அவனுக்கு நம்ம அகாடமி பிரசிடென்ட்லாம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு லைப்ரரியில தான் நம்ம ஹீரோ தங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு லைப்ரரிக்கு போலான்னு பார்த்து அங்க லைப்ரரி இன்சார்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ இன்னைக்கு யார் கூடயாவது பிரச்சனை பண்ணியா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு எந்த பிரச்சனையும் பண்ணலையா அப்படின்னு சொல்லவும் பட் லைப்ரரி இன்சார்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் இதுக்கப்புறம் உனக்கு பார்ட் டைம் ஜாப் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் உன்னை லைப்ரரிலையும் தங்கக்கூடாது அப்படின்னு டேரக்டா பிரசிடென்ட்டுக்கு இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இது கண்டிப்பா அந்த ஃப்ரிட்ஜோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி அப்ப இன்னைக்கு நைட் எங்க தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி கிட்ட வரவும் நம்ம ஹீரோ போனோன்னு மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து இன்னைக்கு நைட் நான் இசபெல்லாவை கூட்டிக்கிட்டு மேக்ஸ் அகாடமி எக்ஸ்சேஞ்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்பனா மிஸ் பென்ட்லி நாளைக்கு நீங்க பிஸி தானா அப்படின்னு கேட்கவும் ஏன் என்னாச்சு பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க மிஸ் பென்ட்லி, என்ன லைப்ரரியில இருந்து வெளில அனுப்பிட்டாங்க, சோ இப்போ நான் தங்கறதுக்காக புதுசா ஒரு வீடை வேற கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு வீடு இல்லையா அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் என்னோட வீட்லயே ஒரு எம்டி ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நான் மோஸ்ட்லி என்னோட வீட்டுல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ விருப்பப்பட்ட என்னோட வீட்லயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் இதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து பட் இருந்தாலும் என்னால உங்களுக்கு கஷ்டம் வேணாம் மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது பிளேயர், நீ எங்க வீட்டுல வந்து தங்கறதுனால நமக்கு அட்வான்டேஜ் தான் அதிகம், நம்ம எப்ப வேணா மேக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் உனக்கு இருக்கிற மேஜிக் டவுட்டையும் என்கிட்ட நீ எப்ப வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு மிஸ் பென்ட்லி இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு போத்துக்கிறோம். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து அப்புறம் பிளேயர் இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீனும் வரணும் அப்படின்னு சொல்லவும் என்ன மீட்டிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இசபெல்லாவும் டக்குனு டோர் ஓப்பன் பண்ணிட்டு மிஸ் பென்ட்லி இந்த பிளேயர் இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்கவும் மிஸ் பென்ட்லி இப்போ இசபெல்லாவை பார்த்து பிளேயர் இன்னைக்கு அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிக்கு வரான், அப்புறம் லைப்ரரி ஜாப்பை பிளேயர் குயிட் பண்ணதுனால அதுக்கப்புறம் பிளேயர் என் கூட தான் தங்க போறான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு இசபெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன இந்த மோசமானவனை உங்க வீட்டுல தங்க வைக்க போறீங்களா அப்படின்னு இசபெல்லா மிஸ் பென்ட்லியை பார்த்து பயங்கரமா கத்துறா. மிஸ் பென்ட்லியும் இசபெல்லாவை பார்த்து நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பிளேயர் அந்த மாதிரி பையன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இசபெல்லாவும் மிஸ் பென்ட்லி எனக்கு உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு, அந்த மோசமான மைண்ட் இருக்கிறவனை உங்க வீட்டுல தங்க வச்சா கண்டிப்பா பிரச்சனை தான் அப்படின்னு இசபெல்லா சொல்லவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவ திருப்பி என்ன மோசமானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் மிஸ் பென்ட்லி இசபெல்லாவை சமாதானப்படுத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எது நினைச்சா நீ கவலைப்படாத, சீக்கிரமா போய் உன்னோட ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம அகாடமி பார்ட்டிக்கு போனோம் அப்படின்னு சொல்லவும் பார்ட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் மிஸ் பென்ட்லியும் பிளேயர் நீ கண்டிப்பா எங்க கூட வந்தாகணும், ஃபார்மல் கிளாத்ல வந்துரு அப்படின்னு சொல்லவும் என்ன ஃபார்மல்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் ஆமா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ண அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. மிஸ் பென்ட்லி கூட நம்ம ஹீரோ இப்போ ஃபார்மல்ஸ்ல கிளம்பி வந்திருக்கான், அந்த பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கதான் அந்த பார்ட்டி நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் சில பேரை நம்ம ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் யோப்போ சிட்டியோட மேக்ஸ் அகாடமியோட அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி இந்த பார்ட்டியை கண்டக்ட் பண்றது ஹார்வர்ட் மேனர் ஃபேமிலி அப்படின்னா அப்பனா இதான் ஃபிளட்ஜோட வீடு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பிரசிடென்ட் கொஞ்சம் பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப மிஸ் பென்ட்லியும் பிரசிடென்ட் பக்கத்துல வந்துட்டு ஹலோ மிஸ்டர் கெல்வின் அப்படின்னு சொல்லவும் அவரும் மிஸ் பென்ட்லி அப்புறம் பிளேயர் எங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு அவர் இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்றாரு. இதை பார்த்துட்டு இசபெல்லாவும் பிரசிடென்ட்க்கு எப்படி பிளேயர் தெரியும் அப்படின்னு அவளுமே ஷாக் ஆகுறா. இப்ப அவர் மிஸ் பென்ட்லியை பார்த்து நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் நீங்க வந்ததை கவனிக்கல அப்படின்னு சொல்லி அவர் மிஸ் பென்ட்லியை பார்த்து உங்களுக்கு நான் சில முக்கியமான ஆட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியை கூப்பிடவும் மிஸ் பென்ட்லியும் பிளேயர் இசபெல்லா ரெண்டு பேருமே இப்ப நீங்க உள்ள போங்க,
எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ இவங்க 2 பேருமே உள்ள பார்க்கவும், நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள நிறைய சாப்பாடு இருக்கவும், நல்ல சாப்பாடை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், இசபெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து சாப்பாடே பார்க்காத மாதிரி நாய் மாதிரி இங்க சாப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ் பென்ட்லி உன இங்க சாப்பிட்றதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு அவளுமே நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்படியே அவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோ ஃப்ரேம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இது அதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க இசபெல்லாம் இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இதுதான் 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல், அப்புறம் இது ஹார்வர்டா ஃபேமிலியோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் 7 பிரிட்ஜ் ஆஃப் கேபிட்டலா அப்படின்னு பார்க்க ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பிளேயர் இங்க ஓசில சாப்பாடு போறாங்க அப்படின்னு பிச்சை எடுக்க வந்துட்டியா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ யாரு அப்படின்னு உன்னோட தகுதியை மீறி நடந்துகிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகுட்டுறேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல இசபெல்லாம் டக்குன்னு ஃப்ரிட்ஜ் பிளேயர் எங்க கூட வந்திருக்கான், அப்புறம் உன்னோட வார்த்தைகள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இசபெல்லா சொல்லவும், அதுக்கு ஃப்ரிட்ஜும் இசபெல்லாவை பார்த்து நான் ஜஸ்ட் உண்மையை தான் சொன்னேன், இவனுக்கு 7 பிரிட்ஜ் ஆஃப் கேபிட்டல்னா என்னன்னு கூட தெரியல, இந்த தகுதி இல்லாத முட்டாளுக்குலாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ரொம்ப மோசமா பேசவும், அப்ப இசபெல்லாம் டக்கு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு பிளேயர் அவனை கண்டுக்காத என் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகவும், இதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜும் பயங்கர கடுப்பாக்குறான், எப்படி அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா அப்படின்னு. அப்ப ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து ஏன் பயந்து போய் பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிற, நீ கோலையா பிளேயர் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் கேட்கவும், பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நீ ஏதோ 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் அப்படின்னு சொன்னியே, அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என்ன பண்ற பிளேயர் அப்படின்னு இசபெல்லா கேட்கவும், அப்படி இந்த இடத்துல எபிசோட் முடியுது. இப்ப சாப்டர் 18 ஸ்டார்டிங்லயே பிளேயர் நீ என்ன பண்ற அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோட கையை பிடிக்கவும், நம்ம ஹீரோவும் இசபெல்லா சென்பே எனக்கு அந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் கேபிட்டல் பத்தி தெரியணும், ஒருவேளை எனக்கு அதை பத்தி தெரிஞ்சா என்னால அதை சால்வ் பண்றதுக்கான புது ஐடியாவை தர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை கேட்டு ஃப்ரிட்ஜ் பயங்கரமா சிரிச்சிட்டு மிஸ் பென்ட்லி உன்னை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை அவங்க மேக்ஸ் டீம்ல சேர்த்து வச்சிருக்காங்க, நீ அதை உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு உன்னை நீயே ஒரு மேக்ஸ் ஜீனியஸ் அப்படின்னு நீயே ஏமாத்திக்கிற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட இசபெல்லாம் பயங்கரமா கோவமாயிட்டு ஃப்ரிட்ஜ் போதும் நிறுத்து, அண்ட் உண்மையில அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது பிளேயர் தான், போதும் நிறுத்திக்கோ அப்படின்னு இசபெல்லா சொல்லவும், ஃப்ரிட்ஜ் இதை கேட்டுட்டு சரி நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், இப்ப 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு உன் பிளேயர் அப்படி என்ன ஐடியாவை கொடுக்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுமே டக்குன்னு இந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இந்த பார்ட்டில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறோம், இந்த பிளேயர் எங்க ஃபேமிலியோட 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டு இசபெல்லாவும் பிளேயர் சின்ன பையன் அவனால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃப்ரிட்ஜை பத்தி சொல்லவும், அதுக்கு ஃப்ரிட்ஜும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அவன் வாயால தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்னு சொன்னான், சோ அவன் தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லவும், அந்த பார்ட்டியில இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேச ஆரம்பிக்கல, பிளேயரா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே ஷாக் ஆயிட்டு பிளேயரா அப்படின்னு பார்க்கவும், இந்த பக்கம் ஃப்ரிட்ஜும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போற அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நான் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு எதுக்காக ஃப்ரிட்ஜ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அப்புறம் உனக்கு ஃப்ரிட்ஜோட ஃபேமிலி பவரை பத்தி தெரியும்ல, அவங்க தான் இந்த அப்போலோ சிட்டிலேயே பெரிய ஃபேமிலியே அப்படின்னு, அவனால உனக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் கரெக்டான விஷயத்துல வந்து என்ன கோத்து விட்டுருக்கான், ஏன்னா இந்த கொஸ்டினை கிட்டத்தட்ட 100 வருஷமா யாராலுமே சால்வ் பண்ண முடியல, அந்த தைரியத்துல என்ன மாத்தி விட்டுருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃப்ரிட்ஜும் மிஸ் பென்ட்லியை பார்த்து மிஸ் பென்ட்லி பிளேயர் ஒரு முட்டாள் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கோங்க, அவனுக்கு மேக்ஸ் நாலேஜ் இல்ல அப்படிங்கறதையும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கேட்டு மிஸ் பென்ட்லி கடுப்பாயிட்டு ஃப்ரிட்ஜ் உண்மையிலே பிளேயருக்கு நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜ் கேட்கவும், இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்றேன், அப்புறம் சீனியர் ஃப்ரிட்ஜ் என்ன லைப்ரரியில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சம்ம சால்வ் பண்றதுக்காக ரெடியாகவும், இந்த பக்கம் இசபெல்லாவும் மிஸ் பென்ட்லியுமே அப்ப நான் ஃப்ரிட்ஜால தான் உன்னை லைப்ரரி விட்டு வெளில அனுப்புறாங்களா அப்படின்னு பார்க்கவும், இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோக்கு இந்த சம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனான பார்ட்ரிட்ஜ் ஃபேமிலியால உருவாக்கப்பட்டது, அவங்க இந்த கொஸ்டினை உருவாக்குனதுக்கு அப்புறமா இப்ப 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, பட் யாராலையுமே அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியல, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது இந்த கொஸ்டினை கிரியேட் பண்ண பார்ட்ரிட்ஜ் மட்டும்தான் அப்படின்னு அந்த கொஸ்டினை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. இப்போ நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து நான் அந்த சம்ம ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த சம பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோக்கு இந்த சம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனான பார்ட்ரிட்ஜ் ஃபேமிலியால உருவாக்கப்பட்டது, அவங்க இந்த கொஸ்டினை உருவாக்குனதுக்கு அப்புறமா இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பட் யாராலையுமே அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியல, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது இந்த கொஸ்டினை கிரியேட் பண்ண பார்ட்ரிட்ஜ் மட்டும்தான். அண்ட் இந்த கொஸ்டின்ல ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்ம கண்ட்ரியோட மெயின் சிட்டி தான், லோரிகன் ரிவரால இது ரெண்டுமே தனித்தனி ஐலாண்ட் ஆட்டம் இருக்கிறதுனால மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால இப்படி எல்லா சிட்டியுமே கனெக்ட் பண்ற மாதிரி மொத்தமா 7 பிரிட்ஜை கட்டினாங்க. இப்படி இந்த 7 பிரிட்ஜை கட்டினதுக்கு அப்புறமா ஒரு நாள் பார்ட்ரிட்ஜ்க்கு ஒரு புதுசா ஒரு கேள்வி வருது. அவரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 4 லேண்ட்ல ஏதாவது ஒரு லேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பிரிட்ஜும் ஒரு வாட்டி மட்டும் கிராஸ் பண்ணிட்டு திரும்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற பல பேர் வந்து முயற்சி பண்ணியும் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கடந்த 100 வருஷமா யாராலுமே கண்டுபிடிக்க முடியல, பட் இதோட ஆன்சர் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு அது பார்ட்ரிட்ஜ் மட்டும்தான். இப்படி எல்லாருமே வந்து இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ட்ரிட்ஜ் ஒரு நாள் இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறாரு, இது மேக்ஸ் கிடைச்ச வெற்றி அப்படின்னு அது எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்றதுக்காக மறுநாள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு.
பட் மறுநாள் பாட்ரிச் அந்த பார்ட்டிக்கு வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவரோட பாடி தண்ணியில கிடக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதோட ஆன்சர் தெரிஞ்ச பாட்ரிச்சும் இறந்துட்டாரு அப்படின்னு ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் இது கேட்டு நம்ம ஹீரோவை நல்லா யோசிச்சு பார்க்கறான். பட் நம்ம ஹீரோவால் ஆன்சர் இப்ப கெஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இந்த சம்ம போன வேர்ல்ட்லயும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நிறைய மெத்தட்ல யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெட்ஜை பார்த்து இந்த சம்முக்கு ஆன்சரே இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன பிளேயர் காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ஜும் பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு நீ கண்டிப்பா முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே இந்த பையன் கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அங்க ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு ஏதோ இவனை பார்த்தா சிம்பிளா இருக்கிற மாதிரி தோணல, இவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோவை பாக்குறா. இந்த பக்கம் ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு இந்த சம்முக்கு ஆன்சரே கிடையாது அப்படின்னு தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவை கேட்டுட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இதுக்கு ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்ப சாப்டர் 19 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த சம்முக்கு ஆன்சரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த சம்முக்கு ஆன்சர் கிடையாது அப்படின்னு ஷாக் ஆகும். அப்ப ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து ஏ பிளேயர் முட்டாள், உன்னால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஆன்சரே இல்லைன்னு சொல்லாத, அப்புறம் எப்படி பாட்ரிச்சோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவும் பாட்ரிச் ஆன்சரை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, பாட்ரிச்சோட சொல்யூஷன் யார்கிட்டயுமே சொல்லல, ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அதுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். இதை கேட்டு ஃப்ரெட்ஜும் அப்பனா நீ சேஜே சந்தேகப்படுறியா அப்படின்னு அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்தவான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு உள்ள கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவரும் ஃப்ரெட்ஜை பார்த்து ஃப்ரெட்ஜ் உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளோட முன்னோர்களை நம்மளோட பவரை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு அவரும் ஃப்ரெட்ஜை பார்த்து சொல்லலாம். ஃப்ரெட்ஜ் இதை கேட்டுட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரெட்ஜோட அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தான் பிளேயரா, உன்னை பத்தி பிரசிடென்ட் கெல்வின் சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உன்கிட்ட ஃப்ரெட்ஜ் ரூடா நடந்துக்கிறத பார்த்தேன், ஸோ அவனுக்கு பதிலாக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பட் ஆனால் நீ எங்க 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சொன்ன விதம் வேணா தப்பா இருந்திருக்கலாம், பட் 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இசபெல்லாவும் ஃபர்ஸ்ட் டைமா பிளேயர் இப்போ சீரியஸா இருக்கான் அப்படின்னு பாக்குறான். இப்போ ஃப்ரெட்ஜோட அப்பாவும் நீ எதை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் என்னால இது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாக்கெட்ல இருந்து ஒரு நோட் எடுத்துட்டு இவ்வளவு தேரம் மூலயமா இவங்க சொல்ற அந்த கன்க்ளூஷன் ஹீரோ ப்ரூவ் பண்றதுக்காக அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டை பாருங்க, இதுல நான் ABCDன்னு மார்க் பண்ணிருக்கிறது தான் நீங்க சொன்ன அந்த 4 பிளேஸ், இந்த 4 பாயிண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி எல்லா பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரூஃப் பண்ணி எல்லாருக்குமே ஆன்சரை காமிக்கவும் எப்படி இதை பண்ணனா அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே மாத்தி நம்ம ஹீரோ பார்த்து கொஸ்டின் கேட்கவும் நம்ம ஹீரோ எல்லாருக்குமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. இப்போ ஒரு லேண்டுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு பிரிட்ஜ் மூலியமா என்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்க வெளில போறதுக்கு இன்னொரு பிரிட்ஜ்ல தான் போயாகணும், ஏன்னா இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஆன்லைன் செக்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஆட் ஈவன் மாத்தி கொடுத்துருக்கதுனா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி கடைசியா ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். மிஸ் பென்ட்லியுமே இதை கேட்டுட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூ எல்லாமே ஈவன்ல இருந்தா தான் பாசிபிள். சோ 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியும் நீ சூப்பரா சொன்ன பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டவும் அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க சில பேர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த கொஸ்டினை பத்தி நிறைய டவுட் கேட்கவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கிளியர் பண்றான். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ரெட்ஜும் பயங்கரமா கடுப்பாயிட்டு என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்தவும் ஃப்ரெட்ஜோட அப்பாவும் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து யாரும் இந்த பிளேயர் முட்டாள் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு கத்தவும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கவும் அங்க ஆலிஸும் ஃப்ரெட்ஜை பார்த்து உண்மையிலேயே நான்சென்ஸ்னா அது உங்க பேட்ரிச் தான், ஒரு சொல்யூஷன் இல்லாத சமைக்கு இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப ஃப்ரெட்ஜோட அப்பாவும் ஃப்ரெட்ஜ் முட்டாள் அப்படின்னு கத்தவும் ஃப்ரெட்ஜ் அவங்க அப்பாவை பார்த்து பயப்படும். அவரும் ஃப்ரெட்ஜோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டு ஓட்டாவை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவரும் ஃப்ரெட்ஜை பார்த்து பயங்கரமா கத்திட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படி இந்த இடத்துல இருந்து சாப்டர் முடியுது. அண்ட் இந்த சாப்டர்ல அந்த சம்ம பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்க மாட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 20 போல. இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கர கோவமா ஃப்ரெட்ஜோட அப்பா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஃப்ரெட்ஜோட அப்பாவுக்கு பார்த்து கூப்பிட்டுட்டு மேக்ஸ் கமிட்டியோட ரூல்ஸ் படி சீனியர் ஃப்ரெட்ஜ் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாரு, நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கரெக்டாக கொடுத்துட்டேன், ஸோ நான் இதில் ஜெயிச்சிட்டேன். ஸோ ரூல்ஸ் படி நான் உங்ககிட்ட பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதை கேட்டால் வரும் நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் ரூல்ஸ் எப்போதுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்பலாம் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிம்பிளா ஒரு டைகோனல் ஸ்கொயரோட சைட்ல இருந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன அப்படின்னு அவர் லைட்டாக ஷாக் ஆகவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பிளேயர் உனக்கு தெரியாதா இந்த டைகோனல் தீரத்தை கண்டுபிடிச்சதே ஹார்வர்டா ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லவும் அவரும் கான்ஃபிடென்ட்டா நம்ம ஹீரோவை பார்த்து எங்க ஹார்வர்டா ஃபேமிலியோட தேரம் படி சைட் லென்த் ஆஃப் த 1 டைகோனல் 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இல்ல நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணல, என்னோட கொஸ்டின் ஒன்றும் ஸ்கொயரோட டைகோனல் இல்ல, எனக்கு டைகோனலோட ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த டவுட் சில நேரத்துல வரும்பா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்க, சில பேர் நம்ம ஹீரோட கொஸ்டின் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃப்ரெட்ஜோட அப்பாவும் நம்ம
நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதோட ஆன்சர் கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் கான்ஃபிடென்ட்டா என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொதுவா என்னோட பழைய வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் அங்க சயின்ஸோட நாலேஜ் தான் அதிகமா இருந்தாலும் அங்க சயின்டிஸ்ட பொதுவா யாருமே பெருசா கொண்டாட மாட்டாங்க. அங்க சயின்டிஸ்டும் சாதாரண ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த வேர்ல்டுல அப்படி கிடையாது. என்னதான் கண்ட்ரியோட பெரிய லார்டா இருந்தாலுமே சயின்டிஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நாலேஜ் இருக்கிறவங்கள எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃப்ரெஜோட அப்பாவை பார்க்கவும் அவருமே ஆன்சர் தெரியாம இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த பாட்டியில இருக்கிறவங்களும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்னால அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஆன்சர் எல்லாருமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் யாருக்குமே ஆன்சர் வராம இருக்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ கேட்ட கொஸ்டினோட ஸ்டேஞ்சான ஆன்சர் என்ன பண்ணி கேட்க நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து இதை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது, இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதோட ஆன்சர் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மறைச்சிருக்காங்க. பட் இதோட உண்மையான ஆன்சரை வெளில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண சீனியர் ஃப்ரிட்ஜுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப ஃப்ரிட்ஜோட அப்பா ஃப்ரிட்ஜை போட்டு பயங்கரமா முறைக்கவும் இதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜும் இது எல்லாத்துக்குமே காரணம் பிளேயர் நீ தான் அப்படின்னு உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், உன்னை எங்கேயே கொல்றேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜும் பயங்கர கோவமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வேகமா வரவும் அப்படி இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 21 ஸ்டார்டிங்லயே ஃப்ரிட்ஜ் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரவும் அப்ப டக்குன்னு ஃப்ரிட்ஜோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த பாட்டியில பாத்துக்கிட்டு இருந்த ஆலிஸும் டக்குன்னு ஃப்ரிட்ஜோட கையை பிடிச்சிட்டு போதும் இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜும் யாரு நீ தேவையில்லாம இதுக்குள்ள வராத என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லவும் ஆலிஸும் சாரி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவளும் ஃப்ரிட்ஜோட கையை பிடிச்சி மடக்கவும் யார் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்கவும் இப்போ ஃப்ரிட்ஜோட அப்பாவும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு நீ அவங்க யாருன்னு தெரியாம திருப்பியும் தப்பு பண்ற அப்படின்னு கத்தவும் ஃப்ரிட்ஜ் இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஃப்ரிட்ஜோட அப்பாவும் நீ இன்னைக்கு நிறைய தப்பு பண்ணிட்ட, இது எல்லாத்தையுமே உன் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு அப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன், என் பையன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் பிளேயர் சொன்ன நம்பரையுமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் பிளேயர் என்னோட ஃபேமிலிக்கு நீ கொடுத்த கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி, உன்னை அடுத்த வாட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ளேயே அடுத்த வாட்டி நீ உயிரோட இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு அவருமே கோவமா அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஃப்ரிட்ஜும் சாரிப்பா அப்படின்னு சொல்லவும் வீட்டுக்கு அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஃப்ரிட்ஜை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்புறம் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியாத பிளேயர் அப்படின்னு ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கம் இசபெல்லாவும் நம்ம ஹீரோட மண்டையில ஒரு பஞ்சை விட்றா. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்படி எனக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோ அடிக்க நம்ம ஹீரோவும் சாரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல, எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஆலிஸ் உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு இசபெல்லா பார்க்கவும் ஆலிஸ் உங்க ரெண்டு பேருமே பார்த்து நீங்க ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இசபெல்லாவும் யார் இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொன்னது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு இசபெல்லா சொல்லவும் ஓ உங்க ரெண்டு பேரையும் பத்தியுமே மிஸ் பென்ட்லி நிறைய சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு ஆலிஸ் இசபெல்லாவை பார்த்து நீ இந்த பார்ட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றியா அப்படின்னு கேட்கவும் அப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவுக்கு யோப்போ சிட்டிலேயே ஆலிஸ் ஃபேமிலி தான் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிற ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்காக தான் ஆலிஸ் இந்த அகாடமி எக்ஸ்சேஞ்சுக்கு பல வருஷமா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். இப்ப அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன் கூட திருப்பி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆலிஷ், நீ படிக்கிற டோனஸ் அகாடமில தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், அப்புறம் இசபெல்லாவோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுத்துட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஆலிஸ் என்பே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப ஆலிஸ் நம்ம ஹீரோ க்ளோஸா வந்துட்டு இப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ற பிளேயர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் இசபெல்லாவும் நமக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இன்னைக்கு ஆன்சர் பண்ண விதம் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அப்புறம் ஹார்வர்டா ஃபேமிலியை நீ எதிர்த்து பேசின உன்னோட கான்ஃபிடன்ட் லெவலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இப்ப அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உன்னை ஃபியூச்சர்ல தனியா மீட் பண்ணா உன்கிட்ட மேக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோதை கேட்டுட்டு பட் நீங்க லாஸ்டா சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படி இந்த சாப்டர் முடியுது. நீங்க லாஸ்டா சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு ஒருவேளை மேக்ஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மிஸ் பென்ட்லி கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்ட அவளும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னால உன்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியல பிளேயர், பட் எதுவா இருந்தாலும் உன்னை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம், அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் இப்ப இசபெல்லாவும் ஆலிஸை பார்த்துட்டு ஜெலஸ் ஆயிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ஆலிஸ் தானே பிடிச்சிருக்கு அவ கூடயே போயிடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் எதுக்காக நான் அவ கூட போகணும் அப்படின்னு கேட்கவும் இப்ப இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்பெல்லாம் அழகான பொண்ணுங்களை பாக்குறியோ நீ அவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு இசபெல்லா கத்தவும் நம்ம ஹீரோவும் நீ ஆலிஸை பத்தி பேசுறியா அவளும் உன்ன மாதிரி அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் என்ன மாதிரி அழகா இருக்காளா அப்படின்னு இசபெல்லா லைட்டா வைக்கப்படவும் அட திருப்பி ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்போ வைஸ் பிரசிடண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க 3 பேர் எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் என்ன கேள்வி இது அப்படின்னு மிஸ் பென்ட்லி பார்த்துக்கிட்டு இருக்கவும் நீங்க 3 பேரும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் ஜஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டினை தான் சால்வ் பண்ணேன், அப்புறம் மேக்ஸ்ல எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு சின்ன டவுட் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிளேயர் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீங்க சால்வ் பண்ணது தான் ஆர்வடா ஃபேமிலிக்கு ப்ரைடா இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்க, அப்புறம் இத்தனை நாளா ஸ்கூல் சிஸ்டம்ல எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டெவில் நம்பரை பத்தி டவுட் கேட்டிருக்க. ஸோ பிளேயர் உண்மையிலேயே நீ யாரு,
இவ்வளோ டேலண்ட் உனக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்காக இத்தனை நாளா நீ இதை ரிவீல் பண்ணாம இருந்த, அதை இன்னைக்கு ரிவீல் பண்ண என்ன காரணம் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து கரெக்டாக கேட்கவும், நம்ம ஹீரோ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவும், வைஸ் பிரசிடென்ட் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்டில இருந்து எல்லாருக்குமே தெரியும் சீனியர் ஃப்ரிட்ஜ் தான் என்கிட்ட தேவையில்லாம அந்த ராயல் கேபிட்டல் கொஸ்டினை கேட்டாரு. எனக்கு அந்த கொஸ்டினை பத்தி ஸ்டார்டிங்ல ஐடியா இல்லைனாலும் நான் அதை பத்தி ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாக்குறப்ப தான் அதோட ஆன்சரே கிடையாது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஹார்வர்டா ஃபேமிலி கிட்ட கேட்கவும் அவங்க கண்டிப்பா அந்த நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி யோசிச்சு பார்க்கவும், அண்ட் அவரும் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்றாரு. அவரும் மனசுக்குள்ளேயே பட் ஹார்வர்ட் ஃபேமிலி கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு பார்க்கவும், இப்போ அப்படியே கட் பண்ணா ஃப்ரிட்ஜோட அப்பாவும் ஃப்ரிட்ஜை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிற ஆளை பார்த்து கேட்கவும், நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு சார், நீங்கள் ஓகே சொன்னால் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஃப்ரிட்ஜோட அப்பா வந்து ஆளை பார்த்து வெயிட் பண்ணி அந்த பார்ட்டிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா உன்னோட கதையை முடிங்க, அப்புறம் இந்த சம்பவத்தை பண்ணது நம்ம தான் அப்படின்னு எந்த க்ளூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்பா திருப்பியும் கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், அப்புறமே இந்த வாய்ஸை கேட்டு ஷாக் ஆகிட்டு திரும்பிட்டு அபுல் நீ எப்படி இங்க அப்படின்னு ஷாக் ஆகவும், அப்போ அந்த அபுல் அப்படிங்கிறவனும் அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இவன் எப்படி இங்க அப்படின்னு அங்கே கொலை பண்ணுறதுக்காக செட் பண்ண ஆளுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்போ அபுல் அப்படிங்கிறவனும் என்னப்பா திருப்பி கொலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவனும் ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்துட்டு ஃப்ரிட்ஜ் நீ ஓகேவா அப்படின்னு கேட்கவும், அப்போ அவரும் டக்குன்னு கன் எடுத்து நீட்டிட்டு அபுல் ஒழுங்கா நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜும் பிரதர் நீ எப்படி இங்கே உயிரோட அப்படின்னு பார்க்கவும், அப்போ அபுலும் அவங்க அப்பாவை பார்த்து அப்பா உங்களுக்கு எப்போதுமே என்கிட்ட அதிகமான கேள்விகள் இருக்கு, பட் அது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பையன், அப்போ பேர் கூட பிளேயர், இன்ஃபேக்ட் நான் அந்த பையனை மீட் பண்ணது கூட கிடையாது, அவன் நம்ம ஃபேமிலிக்கு நான் திரும்ப வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், பட் ஒரு சின்ன பையனால நம்ம ஃபேமிலி டெஸ்ட் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோ மேலே கோவமா இருக்கான். அப்படின்றதுல இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 23 ஸ்டார்டிங்லேயே இந்த பக்கம் அவர் அபுல பார்த்து நீ ஃபேமிலியோட நிலைமையை மாத்துறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவும், அப்போ அபுல அவங்க அப்பாவை பார்த்து நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமான விஷயம்னா அது என்ன அப்படின்னு கேட்கவும், அதை கேட்ட அவரும் அது கண்டிப்பா அந்த சவுண்ட் பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் தான் அப்படின்னு சொல்லவும், தப்பு நீங்க திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்ல பாக்குறீங்க, இதை கேட்ட அவரும் நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு அபுல பார்த்து கேட்கவும், ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சவுண்ட் பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இது இப்ப வெளில வரல அப்படின்னாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளில தான் வரப்போகுது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வெளில வந்தா இதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு பயந்து இதை சமாளிக்கிறதுக்கான வழியை யோசிக்காம விட்டுட்டீங்க, இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்க பயாலஜிக்கல் சன்னான இந்த அபுல் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்து அப்படின்னு அவரும் அபுலை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு நான் உன்னை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டேன்னு தான் நினைச்சேன், பட் நீ எப்படி உயிரோட வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ உன்னோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கவும், அப்ப அபுலும் நான் சொல்றதை நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையை கண்டிப்பா உங்களால ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு கன்னை பிடிச்சி அவனோட செஸ்ட்ல வச்சுட்டு நீங்க நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணல அப்படின்னா ஹார்வர்டா ஃபேமிலின்னு ஒன்று இல்லாம போயிடும், உங்களுக்கு அதில் தான் விருப்பம் அப்படின்னா என்னை இப்பயே சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அவரும் வேற வழியே இல்லாம இப்ப வேற என்ன பண்றது அப்படின்னு அவருமே கண்ணில இருந்து கையை எடுத்துட்டு சரி என்னதான் பண்ணணும்னு சொல்ற சொல்லு அப்படின்னு சொல்லவும், இப்ப அபுலம் ஒரு பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இந்த ஹார்வர்டா ஃபேமிலியை என்னை விட்டா யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவனுமே அவர்கிட்ட ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அந்த ஐடியாவை கேட்டுட்டு இப்போ இதை பண்ணணுமா அப்படின்னு அவருமே ஷாக் ஆகுறாரு. இப்போ கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ அலாரம் அடிக்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியோட வீட்லேருந்து தான் எந்திரிக்கிறான். இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் கம்ஃபர்டபுளாக பெட்ல தூங்குறேன். அந்த பார்ட்டி நடந்து முடிஞ்சதோட 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் மிஸ் பென்ட்லி அப்படின்னு வந்து பார்க்கவும், மிஸ் பென்ட்லி இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா மிஸ் பென்ட்லி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கவும் நம்ம ஹீரோதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அப்புறம் அந்த மேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் நான் சொன்ன அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு, ஏன்னா உண்மையாக இந்த வேர்ல்டில் அந்த டெவில் நம்பரை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக வெளில வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. நம்ம ஹீரோக்கு என்ன தான் அந்த டெவில் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோதை யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் இருக்கான். இப்போ சாப்டர் 24.1 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி ஒர்க் அவுட் பண்ண சமையல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நியூஸ் பேப்பர் வரவும் நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் ஹார்வர்ட் ஃபேமிலியோட ஹெட்டை மாற்றிட்டாங்க, அதுவும் ஒரு யங்ஸ்டர் தான் அப்படின்னு போட்டிருக்கவும், அது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் குட் மார்னிங் பிளேயர் அப்படின்னு சொல்லவும், அப்போ நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து லைட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டு குட் மார்னிங் மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லவும், மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ சீக்கிரமா எழுந்துட்டேனா என்னை வந்து எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் நம்ம ஹீரோட கணத்துல கை வச்சுட்டு என்ன நீ கெட்ட பையனா எல்லாத்தையுமே மறந்துடுவியா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து வைக்கப்படவும் நம்ம ஹீரோட மூக்குலேருந்து ரத்தம் வருது. மிஸ் பென்ட்லியும் பிளேயரோட மூக்குலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்சு என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நீ மோசமானவன் அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு அறைய விட நம்ம ஹீரோ இப்போ கிச்சன்ல வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சாரி பிளேயர் என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, நான் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படி அவங்களும் நம்ம ஹீரோ அடிச்சதுக்கு சாரி கேட்கவும், நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களை பார்த்ததுல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்கு டோட்டலா கம்ப்ளீட்டா 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கு,
அவங்கள நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கும் புரியுது. நான் காலையில எழுந்ததுக்கு அப்புறமா எப்போதும் கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இல்ல மிஸ் பென்ட்லி நீங்க எதையும் மாத்திக்க வேண்டியதுல எனக்கு உங்களோட 2 பர்சனாலிட்டியுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்துக்கிட்ட பயங்கரமா ஹாப்பியா வராங்க. அவங்க நம்ம ஹீரோ பார்த்து ரெட் ஃப்ரூட்டையும் எக்கையும் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குவோம். நம்ம ஹீரோனா டொமேட்டோவையும் எக்கையும் வச்சு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியுமே என்ன ஸ்கிராம்பிள் எக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த வேர்ல்டுல டொமேட்டோவுக்கு ரெட் ஃப்ரூட்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட பழைய வேர்ல்டுல எனக்கு பிடிச்ச நான் ஒழுங்கா குக் பண்ற ஃபுட்னா அது இந்த ஸ்கிராம்பிள் எக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை குக் பண்ணி வச்சுட்டு மிஸ் பென்ட்லி இப்போ நான் கிளாஸுக்கு போறேன் நான் குக் பண்ணி வச்சிருக்கிறத சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கவும் பிளேயர் ஒரு நிமிஷம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோட சட்டையில ஒட்டி இருக்கிற ஒரு கரையை தொடச்சி விட்டுட்டு இப்போ நீ போகலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து லைட்டாக வைக்கப்படுறான். இப்போ நம்ம ஹீரோட சட்டை பலப்பலனாகவும் இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து ரோட்டில் போகிறப்ப பார்த்து போ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்போ பாய் சொல்கிறாங்க. மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச சாப்பாடை பார்த்துட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியும் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே அது நல்லா இருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையுமே வேகமாக சாப்பிட்றாங்க. பிளேயர் உண்மையிலே நீ வேற லெவலில் சமைச்சிருக்கப்பா அப்படின்னு அவங்களுமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற அவசரத்தில் சாப்பிடாமலே வந்திருக்கான். பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடாம வந்துட்டேன் ரொம்ப பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. இப்போ மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை பார்த்துட்டு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கவும் மிஸ் பென்ட்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் ஹாப்பி ஆயிட்டு பிளேயர் நீ சூப்பரா சமைச்சிருக்கப்பா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சீக்கிரமா கிளம்புவோம். நம்ம ஹீரோ சாப்பிட மறந்துட்டு வரவும் நம்ம ஹீரோக்கு இப்போ பயங்கரமா பசிக்குது ஒழுங்கா சாப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ இப்போ கிளாஸுக்கு போறான். இப்போ கட் பண்ணா கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அந்த டெவில் நம்பரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்குலாம் விஷயம் தெரியுமா இப்போ நடந்த அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டியில ஒரு மிஸ்டீரியஸ் மேன் தான் அந்த டெவில் நம்பரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணானா. அது மட்டும் இல்லாம அவ எங்காவும் ஸ்மார்ட்டாவும் இருந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இசப்பெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பிளேயர் நான் பேசுறதெல்லாம் கவனிக்கிறியா இல்லையா ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த டெவில் நம்பர் என்ன அப்படின்னு ஒழுங்கா என் கிட்டயாச்சும் சொல்லு அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கவா. அப்ப அலிசாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து குட் மார்னிங் பிளேயர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் இப்ப எவ்வளவு வந்துட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகவும் இப்ப இசப்பெல்லாம் ஆலிசா பார்த்து உங்க கிளாஸ் 3rd ஃப்ளோர் தானே உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு கேட்கவும் என்ன ஆலிஸ் என்பவா அப்படின்னு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம அகாடமியோட 2 அழகான பொண்ணுங்களுமே பிளேயரை சுத்தி வராங்க. அவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் பயங்கரமா நம்ம ஹீரோவை பார்த்து பொறாமப்படுறாங்க. இந்த பக்கம் ஆலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பிளேயர் நான் உள்ள வரப்ப நீங்க நம்பரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அது என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப க்ளோஸா வராளே அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா வைக்கப்பட்டுட்டு அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம்னு பார்க்கவும் அப்ப நம்ம ஹீரோட பையனை பஸ்ல சத்தம் போட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சாரி அப்படின்னு சொல்லவும் ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கவும் இந்த பக்கம் இசபெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ என்ன பண்ணியா நீ எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவளை நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் இப்ப ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு பிரெட் எடுத்து நீட்டிட்டு பிளேயர் இந்த இதை சாப்பிடு இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 ஃபுட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவளை நம்ம ஹீரோவை பார்த்து பிரெட் நீட்டிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கு இப்போ பயங்கரமா பசிக்கவும் சரி வர வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பிரெட்டை வாங்கலான்னு போகவும் அப்ப டக்குனு இசப்பெல்லாம் நம்ம ஹீரோட கண்ணத்தை பிடிச்சி பயங்கரமா கிள்ளிட்டு பிளேயர் இப்படிதான் தெரியாதவங்க சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவியா அப்படின்னு அவளை நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கிள்ளிக்கிட்டு இருக்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வேண்டாம் தான் சொல்லலான்னு பார்த்தப்பா பட் அது பாக்குறதுக்கு ரொம்ப டேஸ்டா தெரிஞ்சுது அதனாலதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும் அப்படி உனக்கு உண்மையிலே பசிச்சா கூட நீ ஃபர்ஸ்ட் என் கிட்ட தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு இசப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கத்தவும் நம்ம ஹீரோவும் நான் உன்கிட்ட பசிக்குன்னு சொன்னா நீ என்ன திட்டு வந்தாப்பா நான் கேட்கல அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் ஆலிஸும் பிளேயர் அதிகமா எல்லா விஷயத்தையும் பத்தி யோசிக்கிறதுனால அவனுக்கு நேச்சுரலாவே பசிக்கும் போல இருக்கு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவன் எனக்கு அட்வைஸ் பண்றாளா அப்படின்னு இசப்பெல்லாம் கோவமாயிட்டு இந்தா இதை புடி நானும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா லஞ்ச் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோக்கு பிரெட் எடுத்து கொடுக்கவும் இப்படி 2 பேருமே ஒரே நேரத்தில் பிரெட் எடுத்து நீட்டினா நான் எதை சாப்பிட்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் பிளேயர் என்னோட தான் சாப்பிடுவான் அப்படின்னு ஆலிஸ் இசப்பெல்லா பார்த்து சொல்லவும் இந்த பக்கம் இசப்பெல்லாவும் இல்ல என்னோட தான் சாப்பிடுவான் அப்படின்னு 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இசப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் ஒழுங்கா சொல்லு இப்போ நீ யாரோட தான் சாப்பிட போற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவை என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ இசப்பெல்லாவோட பிரெட்டை கையில வாங்குறான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 25 ஸ்டார்டிங்லேயே இப்போ 2 பேருமே யாரோட பிரெட் வாங்கி நம்ம ஹீரோ சாப்பிட போறோம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் 2 பேருமே சண்டை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இசப்பெல்லாவோட கையில இருக்க பிரெட்டையும் வாங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ வர வழியே இல்லாம இப்போ நம்ம ஹீரோக்கும் வர வழியே இல்லாம 2 பிரெட்டையுமே வாயில போட்டு சரி ஒரே நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோட தொண்டையில பயங்கரமா அடைச்சிக்குது. பட் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு முழுங்கவும் நம்ம ஹீரோட கண்ணுல இருந்து பயங்கரமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வாங்க 2 பேருமே பார்த்து உங்க 2 பேரோட பிரெட்டுமே சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் இசப்பெல்லாவும் பிளேயருக்கு என்னோட பிரெட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளும் ஆலிஸை பார்த்து சொல்லலாம். இந்த பக்கம் ஆலிஸும் நம்ம ஹீரோட கணத்துல ஒரு பிரெட் பீஸ் ஓட்டி அதை எடுத்து அவ சாப்பிட்டுட்டு
இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ லைட்டா வைக்கப்படுறான். இதை பார்த்துட்டு இசபெல்லாவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆலிஸ் அப்படின்னு அவளுமே பயங்கரமா கோவப்படுறா. பட் அவ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் இப்போ கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லவும் நம்ம ஹீரோ பதிலுக்கு பாய் சொல்லவும் இதை பார்த்துட்டு இசபெல்லாம் பயங்கரமா கோவமாயிட்டு நான் இப்போ சொல்றதை நல்லா காதுல வாங்கிக்கோ, இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன கண்டிப்பா மீட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கோவமா அங்கேருந்து கிளம்புறா. ஒரு வழியா ரெண்டு பேருமே போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ஹீரோட கணத்தை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க பிளேயர் அப்படின்னு சொல்லவும் யாருன்னு பார்த்தா நம்ம டோபி தான். அவரும் நம்ம ஹீரோ பார்த்து நீ என்கிட்டயே மறைச்சிட்ட பாத்தியா, நீ எப்ப ஆலிசன் போய் மீட் பண்ண அப்படின்னு கேட்கவும் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நைட் தான் மீட் பண்ண அப்படின்னு சொல்லலாம். என்னது நைட்ல மீட் பண்ணியா, என்ன பண்ணீங்க அப்படின்னு அவன் கத்த. நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, மிஸ் பென்ட்லி என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு டோபி நம்ம ஹீரோ பார்த்து அப்ப நான் அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிக்கு நீனும் போனியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லவும் இப்ப அப்படியே கட் பண்ணா கிளாஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போர்டில் சம் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லியும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நம்மள பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் உங்க நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் பிளேயர் அப்படின்னு கூப்பிடவும் நம்ம ஹீரோ என்னன்னு திரும்பி பார்க்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோக்காக பிரெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ காலையில சாப்பிடாம வந்துட்ட, சோ இப்போ யாருக்கும் தெரியாம சாப்பிட்ரு அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோக்காக பிரெட் எடுத்துட்டு வரவும் என்ன திருப்பியும் பிரெட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ திருப்பியும் பிரெட் சாப்பிட்ற அப்படின்னு கேட்கவும் அப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ல இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில நீனும் கலந்துக்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், வந்த மிஸ்டீரியஸ் மேன் எப்படி இருந்தா, அவன் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோமே இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது அப்படின்னு டோபியை சைடில் பார்க்கவும் நான் அவகிட்ட எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலப்பா அப்படின்னு டோபியுமே திரும்பிக்கிறேன். இப்போ அவளும் நம்ம ஹீரோ பார்த்து அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை காலையில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த சாப்டர் 25 முடியுது. இப்போ சாப்டர் 26ஓட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஆக்சுவலாக அந்த மிஸ்டீரியஸ் மேன் வந்தப்ப நான் அந்த பார்ட்டி ஹாலே இல்லப்பா, கரெக்டாக நான் போறப்ப அந்த மிஸ்டீரியஸ் மேன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான், பட் அந்த பார்ட்டி ஹாலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ டேபிள் நம்பர் அப்படின்னு, ஸோ நான் லேட்டாக போனதுனால அவனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லி சமாளிக்கவும் இதை கேட்ட அந்த பொண்ணு ஓ அப்படியா அப்படின்னு அந்த பொண்ணு லேட்டாக சோகமாயிட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து பரவாயில்ல இதெல்லாம் இருக்கட்டும் பிளேயர், ஒருவேளை உனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு நீ எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பா, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வர மாட்டேங்குது, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜாஸ்மினும் நம்ம ஹீரோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண அகாடமியில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நடந்ததுக்கு ரிசப்பெல்லாம் என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கு அது ஞாபகம் வரவும் சரி நம்ம ஹீரோ போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்துட்டு நம்ம ஹீரோட கழுத்துல டக்குன்னு கத்திய வைக்கவும் நம்ம ஹீரோவும் யாரா இருக்கும் ஆர்வட ஃபேமிலியா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும் பட் ஆனால் அது ஒரு பொண்ணு தான், யாராவது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜாஸ்மின் தான், நீ நகர்ந்தேனா கண்டிப்பா உனக்கு கொண்டுடுவா அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டவும் நம்ம ஹீரோவும் ஜாஸ்மின் நீ தானா அப்படின்னு கேட்கவும் இப்ப அவளும் நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு கண்டிப்பா தெரியும், இப்ப கொஞ்ச நாளாவே நான் உன்னை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலை சால்வ் பண்ணியிருப்ப, அப்புறம் டெவில் நம்பரை பத்தி நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப, எனக்கு தெரிஞ்ச பிளேயருக்கு அவ்வளோ டேலண்ட்லாம் கிடையாது, உண்மையை சொல்லு நீ கண்டிப்பா பிளேயர் கிடையாது, உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு பட் ஃபர்ஸ்ட் நான் தான் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னை பார்க்கறதுக்கு ரியல் மாதிரி தான் தெரியல, எங்க மாஸ்க்கை கழட்டு அப்படின்னு ஜாஸ்மினும் நம்ம ஹீரோட மூஞ்சில ஏதாவது மாஸ்க் போட்டிருக்கானா அப்படின்னு செக் பண்ணவும் பட் நம்ம ஹீரோட மூஞ்சில எந்த மாஸ்க்கும் இல்லை, அவளும் ஏதாவது மேஜிக் பவர் யூஸ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்செல்லாம் நல்லா செக் பண்ணி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவளும் நம்ம ஹீரோட கால் தடுக்கி அவளை இப்ப கீழே விழுக்கிற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பிடிக்கிறான். தாண்டி உனக்காக வந்தேனே இந்த நதி வந்து கடல் சேருதே. இப்படி ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகிறப்போ அப்படி இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் இத்தனை நாளாக என்னால் லாங் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னதான் நான் நிறைய காரணம் சொன்னாலும் பட் உண்மை என்னன்னா எனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. பட் நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன லாங் வீடியோ போட சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் லாங் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன், நாளைக்கு அப்லோட் பண்றேன்னு உங்ககிட்ட நான் வாக்கு கொடுக்கல. நான் கூட சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.